இருவரும் அனைத்து ஃபைல்ஸையும் பார்த்து முடித்திருந்தார்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பெஸ்வானி குடும்பம் மற்ற பிஸ்னஸ் பண்ணுற ஆளுங்க கிட்ட ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு காசு சம்பாதிச்சிருக்காங்க. இதே பொழப்பாதான் அவங்க இருந்திருக்காங்க. எல்லாரையும் அரட்டி மிரட்டி இவங்க கிட்ட இருந்து மற்றவங்கள பாதுகாக்க பணத்தை வாங்கியிருக்காங்க. இதுக்கு பேர் ப்ரொடெக்ஷன். ஆமாம், பெஸ்வானி குடும்பத்துக்கு கீழே நிறைய குடும்பம் இருக்குது. பெரிய லெவலில் அவங்களுக்கு ஆளுங்க இருக்கிறதுனால அவங்க அந்த மக்கள்கிட்ட இருந்து 20% பணத்தை வாங்கி கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. வெறும் 20%னா சாதாரணமாக நினைக்காத. அவங்க இருக்கிற எல்லா பெரிய ஃபேமிலி கிட்ட இருந்தும் இந்த பணத்தை வாங்குறாங்க. அவங்க 20% பல பில்லியனுக்கு சமம். ஒரு வருஷத்தில் அவங்க எல்லாமே பெரிய லெவலில் லாபம் பார்ப்பாங்க. சில குடும்பம் இதுக்காகவே வேணும்னே பெஸ்வானி குடும்பத்து கூட நெருங்கி பழக நினைப்பாங்க. இந்த 20% குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. இதுக்காக அவங்க குடும்பத்து பொண்ணுங்களை பெஸ்வானி குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்க கூட தயாராக இருக்காங்களாம். இதில் அவங்க கம்பெனியையே பெஸ்வானி குடும்பத்துக்கு எழுதி கொடுக்க ரெடியாக இருந்திருக்கானுங்க. அவ்வளவு பவரில் இவனுங்க இருக்கானுங்க. இதில் நம்ம நினச்சி பார்க்காத இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு என்று ஜஸ்டின் இதுவரை அவன் படித்து பார்த்ததை வைத்து சரவணனிடம் கூறினான். இதை படித்து பார்த்து அவன் தெரிந்து கொள்ளவே மண்டை காய்ந்தது. சரவணா அமைதியாய் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுக்கு நிகாரிகாவிடமிருந்து மெசேஜ் வந்தது. ரூமெல்லாம் ஓகேவா என்று கேட்டிருந்தாள். சரவணனுக்கு ஹோட்டல் ஏற்பாடு செய்தது அவள்தான். சரவணனும் அதற்கு மறுக்கவில்லை. அதனால் அவள் பார்த்து தந்த அறையே ஏற்றுக்கொண்டான் சரவணா. சரவணன் பிராங்க்லின் குடும்பத்து விஷயத்தை தானே பார்த்து கொண்டிருந்திருக்கிறான் என்று தெரிந்ததும் உள்ளுக்குள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் நிகா. அவளுக்கு இருந்த குற்ற உணர்வு சற்று குறைந்தது போல இருந்தது. அதேபோல் அவளால் ஏற்பட்ட இழப்பிற்கு ஏதாவது ஈடுகட்டியே வேண்டும் என்று நினைத்தாள் நிகாரிகா. உன் கண்ணுக்கு அந்த பெஸ்வானி குடும்பம் அவ்வளவுதான் என்று கூறினான் சரவணா. இன்று விதுரனுக்கு அந்த 2 முக்கிய பரிசுகளை கொடுத்ததே அவருக்கு கொலைவெறியை தூண்டியிருக்கும் என்று நினைத்தான் சரவணா. அவன் சோஃபாவில் சாய்ந்து அமர அவனை கேள்வியாக பார்த்தான் ஜஸ்டின். நீ என்ன பிளான் பண்ணிருக்க என்று கேட்டான். இப்போ அந்த ஆளு ஏற்கனவே சூடா கொதிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு அடுத்து கொடுக்க போற கிஃப்ட் அவனோட சாவை கொடூரமா மாத்திரதா இருக்கணும். அந்த அளவுக்கு அவனுக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஷாட்ல மொத்தமா காலி பண்ணிட்டான் என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா. அதே நேரம்தான் சரவணனுக்கு ரத்தினத்திடமிருந்து வீடியோ கால் வந்தது. அதனை அட்டன் செய்து டேபிளில் வைத்தான். இருவரும் பேசிக் கொண்டிருக்க ஜஸ்டின் அவனுக்கு எழுந்த சந்தேகத்தை கேட்டான். அப்போ இன்னும் நீ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? பெஸ்வானி குடும்பம் பெரிய பெரிய பணக்காரவங்க, நீ என்ன பண்ண போற என்று புரியாமல் கேட்டான் ஜஸ்டின். அவனுக்கு இந்த அளவு அனுபவம் இல்லை. சரவணன் சிறு சிரிப்புடன் ரத்தினத்தை பார்த்தான். உங்களுக்கு இவன் சொன்னது கேட்டுச்சா? நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டான். அழைப்பின் எதிர்ப்புறத்தில் இருந்த ரத்தினம் லேசாக சிரித்தார். என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவன் மனசாட்சி கிட்ட கேட்க சொல்லுங்க என்றார். அதில் தலையசைத்த சரவணா சிரிப்புடன் ஜஸ்டின் பக்கம் திரும்பினான். ஜஸ்டின், இப்போ உங்ககிட்ட ஒரு டீம் இருக்கு. அதுல இருக்கிற எல்லா ஆளுங்களுமே டாப் மாஸ்டர்ஸ். அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவ என்று கேட்டான் சரவணா. இந்த கேள்வி ஜஸ்டினை ஒரு நொடி யோசிக்க வைத்தது. பதில் சொல்வதற்கு முன்பு 2 முறை யோசித்துத்தான் கூறினான். அதுல இருக்கிறது எல்லா மாஸ்டர்ஸ்னா கண்டிப்பா அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண வச்சிருப்பேன். அவ்வளவு திறமையானவங்களா இருந்தா கண்டிப்பா நான் அவங்க திறமையெல்லாம் வீணாக்க மாட்டேன். எனக்கு சாதகமா நான் யூஸ் பண்ணிக்குவேன் என்று கூறினான். அதில் சம்மதமாய் தலையசைத்தான் சரவணா. அப்போ உங்ககிட்ட வாள் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ என்று திடீரென்று கேட்டான். ஜஸ்டின் ஒரு நொடி புருவம் சுருக்கினான். அதை எப்ப யூஸ் பண்ணணுமோ அப்ப யூஸ் பண்ணாதான் அது ஷார்ப்பா இருக்கும் என்று புன்னகையுடன் கூறினான் ஜஸ்டின். சட்டென்று அவனுக்கு மூளையில் அப்போதுதான் ஒன்று உதித்தது. ஏய் இரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். பெஸ்வானி குடும்பம் அழியாம இத்தனை வருஷமா இருக்குன்னா அதுக்கான காரணம் அவங்களுக்கு கீழே இருக்கிற குடும்பம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதா. பெஸ்வானி குடும்பம் இன்னொரு வருஷமும் ஒரு காம்படிஷன் நடத்தும். அது நடத்துறதுக்கான நோக்கமே மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் சொல்லிக்குவாங்க. ஆனா உண்மையிலேயே அதுக்கு இல்லை. அது மற்ற குடும்பத்துக்கிட்ட அவங்க பலத்தை காட்டிக்க தான் அது நடக்குது. என்னதான் இவங்களோட பலம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வந்தாலும் அவங்க அழிவு அவ்வளவு வேகமா நடக்கல. அப்புறம் பெஸ்வானி குடும்பத்துக்கு இந்த மாதிரியான விஷயத்த சாதாரணமா பணம் சம்பாதிக்க யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா அவங்களுக்கு பின்னாடி அவங்க ஏதோ பெருசா பண்றாங்க. இந்த சப்ப காரணத்தை காட்டி அவங்களால அவ்வளவு பணத்தை வாங்க முடியாது என்று கூறினான் ஜஸ்டின். இப்பதான் நீ மாஸ் என்று கேலி செய்தான் சரவணா. மேலும் இந்த காரணத்தினாலதான் அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே என்ன நேரமா இருந்தாலும்
ட்ரைனிங்ல இருக்காங்க. என்னதான் பெஸ்வானி குடும்பத்தில் எக்ட்ரே பணம் அவங்க அக்கௌண்ட்ல இருந்தாலும் இதுக்கு பின்ன எங்கேயோ பதுக்கி இருக்காங்கன்னு தெரியுது. இது சும்மா வெளிப்பூச்சி தான். ஃபீனிக்ஸ் குடும்பம் இதை பார்க்கணுன்னு தானே அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க்கே இருக்கும். அதுவும் இல்லாம கண்டிப்பா அது இல்லீகல் பிசினஸா தான் இருக்கணும் என்றான் சரவணா. இதனை கேட்டதுமே ஜஸ்டின் ஆழமாய் மூச்சு விட்டான். ஆமா, எல்லாருக்கும் அவங்க ட்ரம்ப் கார்டு இருக்கும். அப்படி இருந்தாதான் அவங்களால அவ்வளோ உறுதியா இருக்க முடியும். நம்ம பெஸ்வானி குடும்பத்தை மொத்தமா அடிக்கணும்னா கூடிய சீக்கிரமே அந்த ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பெரிய கிஃப்டா, அதுவும் அந்த ஆளை மிரள வைக்கிற மாதிரி ஒன்று கொடுக்கணும் என்றான். ஜஸ்டின் கூறியதை கேட்டதும் ரத்தினத்திற்கு ஆர்வம் அதிகரித்தது. இந்த மாதிரி ஆக்ஷனில் அவர் இறங்கி பல நாட்களாயிற்றே. இப்ப இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பெஸ்வானி குடும்பத்துக்கு கீழே இருக்கிற பல குடும்பங்களுக்கு பெஸ்வானி குடும்பம் அவங்களுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா இதை பத்தி ஃபீனிக்ஸ் குடும்பத்துக்கு கூட தெரியாது. அப்போ நம்மளால மட்டும் இதை கண்டுபிடிக்க முடியுமா என்று தலையை சொரிந்து கொண்டே தயக்கத்துடன் கூறினான் ஜஸ்டின். இத்தனை பெரிய விஷயத்தை அவர்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்ற சந்தேகம் இருந்தது. இதை கேட்டதுமே சரவணன் ரத்தினத்தை பார்த்தான். அவரும் சரவணனை அமைதியாக பார்த்தார். இப்போ நான் என்ன கேட்டேன்னு 2 பேரும் இப்படி பாக்குறீங்க என்று புரியாமல் கேட்டான். உடனே இருவரும் பக்கென்று சிரித்தார்கள். என்னதான் பேஸ்வானி குடும்பம் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு பலவீனம் இருந்தது. யானைக்கும் அடி சறுக்கும் டியூட். அவனை எப்படி வளைச்சு பிடிக்கணும்னு தெரியும். நேருக்கு நேரு மோதணும்னா எப்படி இருக்கும், அதுவும் என்கிட்ட மோதணும்னா எப்படி இருக்கணும்னு நான் அவனுக்கு காட்டுவேன் என்று கூறிய சரவணா ஸ்கிரீனை பார்த்தான். இந்த பெஸ்வானி குடும்பத்தின் மீது என்ன தவறு இருக்கிறது என்பதை சரவணன் மிக குறுகிய நேரத்திலேயே கண்டுபிடித்து விட்டான். சிரமப்பட்டு பெஸ்வானி குடும்பத்தின் பலவீனத்தை அறிந்தவுடனேயே சரவணன் அதை பயன்படுத்தி அந்த பெஸ்வானி குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டான். அந்த நியூஸ் நிகழ்ச்சியில் அப்படி என்ன இருந்தது? அப்படி இந்த பெஸ்வானி குடும்பத்துடைய பலகீனம் என்ன என்று சரவணனிடம் கேட்டான் ஜஸ்டின். அதற்கு சரவணனும் தலையை குனிந்தபடி நியூஸில் காட்டிய ஒரு படம் ஒன்றை சுட்டி காட்டியபடி, உங்களோட ஆட்கள் பிராங்க்லின் குடும்பத்தோட இடத்துக்கு போன போது அவங்களோட நிலத்தை பாத்தீங்களா என்று கேட்டான் சரவணன். ஜஸ்டின் தலையை இல்லை என்று ஆட்டியபடி, என்னோட ஆட்கள் எல்லாரும் அங்க போனப்போ அந்த நிலம் ஒட்டுமொத்தமா தீ வச்சு அழிக்கப்பட்டு இருந்தது. அங்க இருந்து ஒரு எறும்பு கூட தப்பிச்சிருக்கார் என்று சொன்னார். இதை கேட்டதும் சரவணன் தலையாட்டி, அதுதான் அவங்களோட பலகீனம். இந்த வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் பெஸ்வானி குடும்பம் பிராங்க்லின் குடும்பத்தால தாக்கப்பட்டதுனால கோபமா அவங்க ஒட்டுமொத்தமா பிராங்க்லின் குடும்பத்தோட சொத்துக்களை எரிச்சாங்கன்னு வெளி உலகத்துக்கு தெரியும். ஆனா பெஸ்வானி குடும்பத்தை சேர்ந்த விதுரன் குற்றம் சாட்டியபடி ஜாயோட அப்பா எந்த ஒரு ஓபியம் போதை செடியையும் சாகுபடி செஞ்சதா எந்த ஆதாரமும் கிடையாது. இது மட்டும் நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பா பெஸ்வானி குடும்பத்துக்கு ஒட்டு மொத்தமா பெரிய களங்கமே ஏற்படும். அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக ஜாயோட பிராங்க்லின் குடும்பத்தை ஒட்டு மொத்தமா தீக்கு இரையாக்கி இருக்காங்க பெஸ்வானி குடும்பத்தை சேர்ந்தவங்க என்று சரவணன் சொன்னதும் சந்தேகம் அடைந்த ரத்தினமோ, அப்படின்னு நீ என்ன சொல்ல வர? அந்த ஓபியம் செடிகள் எதுவுமே உண்மையானது இல்லையா என்று ரத்தினம் தொலைபேசியில் சரவணனிடம் கேட்டார். சரவணன் அதற்கு தலையை ஆட்டியபடி, அதெல்லாம் நிஜமாவே போதை செடிகள் தான். அது உண்மையானது தான். ஆனா அது எல்லாமே ஒட்டுமொத்தமா பெஸ்வானி குடும்பத்துக்கு சொந்தமானது. அவங்க வேற எங்க இருந்தும் அதை வாங்கிட்டு வரல என்று சொன்னான் சரவணன். இவ்வளவு செடிகளையும் ஒட்டுமொத்தமா அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கவே முடியாது. அதுக்கு மேல பெஸ்வானி குடும்பத்தோட திறமைய வச்சு பார்த்தாலும் அவங்களோட சக்தி ஹோக்சியாவில் அவ்வளவு பெருசா இல்லை. மைட்டி 7 சேர்ந்த யாருமே ஆட்சி செய்யாத ஒரு பகுதி தான் ஹோக்சியா. அதனால எப்படி அவங்களால கண்டிப்பா இப்படி ஒரு பொருளை ஹோக்சியாவில இருந்து கொண்டு வந்திருக்க முடியாது. அப்படின்னா இந்த ஓபியம் செடி எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு என்று சரவணன் கேள்விகளை எழுப்ப, இதை கேட்டதும் ஜஸ்டின் மற்றும் ரத்தினத்தின் முகங்கள் திடீரென்று மாறியது. இது அவர்களின் கற்பனைக்கும் மிஞ்சியதாக இருந்தது. இருந்தாலும் சரவணன் சொல்வதிலும் ஏதோ ஒரு உண்மை இருப்பதை போல அவர்களுக்கு தோன்றியது. பெஸ்வானி குடும்பத்தின் செயல்முறையை ஏற்கனவே சரவணன் நன்றாக அறிந்திருந்தான் என்று அவர்கள் எண்ணினார்கள். பிராங்க்லின் குடும்பம் ரொம்ப நாளா ஒன்னும் பிரச்சனை இல்ல. சமீபமா தான் கொஞ்ச நாளா பிராங்க்லின் குடும்பம் கொஞ்சம் சரிவை பார்த்திருக்குன்னு நினைக்கிறேன்.
அதனால அதுக்குள்ள இவங்க இப்படி ஒரு ஓபியம் செடியை வளர்த்து அதிலிருந்து பணம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா நேரம் கிடைச்சிருக்காரு. நிச்சயமா இந்த செடிகள் பிராங்க்லின் குடும்பத்தால் வளர்க்கப்பட்ட செடிகளே இல்லை. அப்படின்னா எங்கிருந்து வந்திருக்கும் என்று ஒருவருக்கொருவர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த ஓவியம் செடிகளை மண் இல்லாம வளர்க்கவே முடியாது. அதுக்காக ஒரு சில தொழில்நுட்பங்களும் வேணும். நான் மாவீரர்கிட்ட ஏற்கனவே விசாரிச்சிட்டேன். ஸ்டீல் ட்ரையோ பகுதியில் இதை யாருமே வளவிக்கிறது இல்லை. அந்த இடத்துல விநியோகஸ்தர்கள் மட்டும் இருந்தாலும் பெரும்பாலானவங்க இப்படி மொத்தமாக யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியுது. இந்த அளவுக்கு அதிகமான ஓபியம் செடிகள் பிராங்க்லின் குடும்பத்தில் இருக்கிறது மாதிரி காட்டியிருக்கணும். அப்படின்னா கண்டிப்பா பெஸ்வானி குடும்பத்தால மட்டும்தான் அந்த செடிகளை வளர்த்திருக்க முடியும் இல்லையா? ஒருவேளை இந்த பெஸ்வானி குடும்பத்தை சேர்ந்தவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக இது ஒரு பிசினஸா கூட இல்லீகலா பண்ணிட்டு வந்திருக்கலாம் என்று சரவணன் எல்லா விஷயங்களையும் இப்பொழுது விவரித்தான். சரவணனின் வார்த்தைகளை கேட்டதும் ஜஸ்டின் மிக மிக அதிர்ச்சி அடைந்து, என்ன சொல்ற சரவணா, பெஸ்வானி குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி எல்லாம் பண்றாங்களா என்று ஆச்சரியமாக கேட்டான். தொலைபேசி இணைப்பில் வீடியோ காலில் இருந்தபடி தன்னுடைய தாடியை தடவி பார்த்து கொண்டே ரத்தினம், சரவணன் சொல்றது உண்மையாதான் இருக்க முடியும். பணம் பத்தும் செய்யும். அப்படி இருக்கும்போது இது மட்டும் செய்ய முடியாதா? என்னதான் மைட்டி 7 ஒரு குடும்பமா இருந்தாலும் அவங்களுக்குமே நிறைய ஆசைகள் இருக்குமே. இந்த உலகத்துல வாழ யாருக்குத்தான் ஆசை இல்லை? அதுலயும் பணக்காரங்களோட ஆசைக்கு அளவே இல்லை. அது எப்பவுமே சாதாரண மக்கள் கிட்ட ரொம்பவே அதிகமா இருக்கும் என்று சொன்னார் ரத்தினம். ரத்தினம் சொன்ன வார்த்தைகளுக்கு சரி என்பது போல தலையாட்டியபடி சரவணன், பெஸ்வானி குடும்பத்துக்கு நிறையவே அடியாட்களும் கொஞ்சம் பணபலமும் அதிகமா தான் இருக்கு. முதல் முறையா ஃபீனிக்ஸ் குடும்பத்துக்கு உள்ளேயே இப்படி சின்ன சின்ன குடும்பங்களுக்கு உள்ளாடி பிரச்சனை பண்றது இப்பதான் பாக்குறேன் என்று கூறினான் சரவணன். பின்பு சரவணன் ரத்தினத்தை பார்த்து உற்சாகமாக, இந்த பெஸ்வானி குடும்பத்தை பத்தி முழுசா விசாரிக்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டான். அதற்கு ரத்தினம், நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் சரவணன். ஆனா பெஸ்வானி குடும்பத்து கூட நமக்கு மோதல் ஏற்பட்டா அது அவ்வளவு சீக்கிரமா தீர்க்க முடியாது என்றார் ரத்தினம். ஏனென்றால் அவர் பீனிக்ஸ் குடும்பத்தின் வரிசையில் இருக்கும் இந்த சின்ன சின்ன குடும்பங்களின் நிலையை நன்றாகவே தெரிந்தும் வைத்திருந்தார். சொல்லப்போனால் பீனிக்ஸ் குடும்பத்தின் ஜோஸ்டோன் வாரிசாக இருந்த சரவணன் இந்த பெஸ்வானி குடும்பத்தை சேர்ந்த விதுரனுக்கும் கீழேதான் இருக்கிறான். விதுரனின் கட்டளைகள் அனைத்திற்கும் சரவணன் கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் பீனிக்ஸ் குடும்பத்தின் சட்டம் சொல்லுகிறது. அதனால் நேரடியாக விதுரனை எதிர்த்து எந்த ஒரு அடியும் எடுத்து வைக்க முடியாது என்று நினைத்தான் சரவணன். அதனால் ரத்தினத்தின் உதவியை எதிர்பார்த்தான். ஆனால் ரத்தினமோ இந்த விஷயத்தை பற்றி முழுசாக விசாரிக்க 1 மாதத்திற்கு மேல் தேவைப்படும் என்று சொன்னார். இதை கேட்டு அதிர்ச்சியான சரவணன், 1 மாசமா? அவ்வளவு நேரம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. அவ்வளவு நேரம் இல்லை நம்ம கிட்ட என்று சரவணன் சொல்லிவிட்டு தன்னுடைய மொபைல் போனை எடுத்து மாவீருக்கு போன் செய்ய நினைத்தான். மாவீர் இப்பொழுது தன்னுடைய இடமான ஸ்டீல் ட்ரியோவிற்கு திரும்பியிருந்தார். அவருடைய குடும்பம், குறிப்பாக அவருடைய காதலி இப்பொழுது மிகவும் கவலையாக இருந்தாள். மாவீர் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர். அவருக்கு விவாகரத்து ஆகி 5 ஆண்டுகளுக்கு மேலாகி இருக்கும். அதற்கு பின்பு அவர் இன்னொரு திருமணம் செய்ய இதுவரை எண்ணவில்லை. ஆனால் அந்த நேரத்தில்தான் அவர் இந்த பெண்ணை சந்தித்தார். அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் 3 வருடங்களாக காதல் இருக்கிறது. அவர்கள் இப்போது ஒரே வீட்டில் ஒன்றாகத்தான் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமணம் செய்யாமல் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறார்கள். மாவீர் காதலிக்கும் அந்த பெண் மிக மிக புத்திசாலியானவள். அவள் மாவீரிடம் தன்னை திருமணம் செய்யும்படி எந்த விதத்திலும் இதுவரை வற்புறுத்தியதில்லை. பார்ப்பதற்கு மிக மிக அழகாகவும் நல்ல புத்திசாலியாகவும் தான் இருந்தாள். மாவீர் அவளை சிட்டாடெல்லுக்கு அழைத்து செல்லாததால் அவள் மாவீர் மீது கொஞ்சம் கோபமாகவே இருந்தாள். ஆனால் மாவீர் அவளிடம் பலமுறை சாரி சொன்னாலும் அதை கொஞ்சம் கூட ஏற்காமல் பிகு பண்ணி கொண்டிருந்தவள் திரும்பி மாவீரை பார்த்து, எல்லாமே உன்னோட தப்பு. இனி அடுத்த தடவை இங்கிருந்து போகும்போது நானும் கூட வருவேன். எனக்கு என்னமோ நீ அப்பப்ப எங்கிட்ட இருந்து போய் வேற ஏதோ பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கியோன்னு பயமா இருக்கு என்றாள் அவள். மாவீர் தன்னுடைய காதலி தன்னை சந்தேகப்படுவதை பார்த்து கோபமாக, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நானா எதையும் சொல்றதுக்கு முன்னாடி நீயா ஏன் யோசிச்சு ஏதாச்சும் உளறிட்டே இருக்க? பைத்தியமா உனக்கு
என்று அவளிடம் இப்பொழுது செல்ல சண்டை போட்டுக் கொண்டிருந்தார் மாவீர். ஆனால் மாவீர் செல்லமாக கேட்ட சில வார்த்தைகளுக்கே அவள் வருத்தமடைந்து கண்ணீர் சிந்தியவளைப் போல, பாத்தியா, நீ என்ன மிரட்டுற, நீ என்கிட்ட பொய் சொல்லலான்னு நினைக்கிறியா? நான் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிங்கறதுனால நீ என்ன சீக்கிரமாவே ஏமாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறியா மாவீர் என்று சொல்லிக்கொண்டு அழத் தொடங்கினாள் அவள். அவளை பார்க்க மாவீரை உண்மையாக காதலிப்பதைப் போலத்தான் இருந்தது. அவள் பேசுவதை கேட்டு மாவீர் லேசாக கோபமடைந்து, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, நீ என்ன நம்ப மாட்டியா என்று அவளை பிடித்து இழுத்து கட்டி அணைத்தார். ஆனால் கோபமாக இருந்த அந்த பெண்ணும் அவனை தள்ளிவிட்டு, என்னெல்லாம் தொடக்கூடாது, இனிமே உங்க கூட என்னையும் எங்க போனாலும் கூட்டிட்டு போனோம் என்று சொன்னபடி வம்பு பண்ணி கொண்டிருந்தாள் அவள். அதனால் அவளை சமாதானப்படுத்துவதற்கு, சரி ஓகேம்மா, இனிமே நான் எங்க போறணும் அங்க உன்னையும் கூடவே கூட்டிட்டு போறேன் என்று சொன்னபடி அவளை தூக்கி அப்படியே கட்டிலுக்கு அருகே கொண்டு போனார். அவளை தொப்பென்று அந்த கட்டிலில் போட்டுவிட்டு மாவீரும் அவள் மீது விழுந்தார். அந்த நேரத்தில் இருவரும் நெருக்கமாக நினைத்தார்கள். ஏற்கனவே அவர்கள் 2 பேரும் 3 வருடங்களுக்கும் மேலாக லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் தான் ஒரு கணவன் மனைவியைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ள நினைத்தார்கள். அப்பொழுது சிவபூஜையில் கரடி நுழைந்ததைப் போல திடீரென மாவீரின் தொலைபேசி அழைக்க தொடங்கியது. மாவீருடனே தன்னுடைய மொபைல் போனை எடுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவரின் காதலி அழகாக அவரின் கழுத்தை இறுக்கி பிடித்தபடி, எங்க போலான்னு பாக்குறீங்க? உங்களோட மொபைலை எடுக்கலான்னு பாக்குறீங்களா? இப்போதைக்கு இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது, இதுக்கு மேலே எங்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாது என்று சொன்னாள். அதை கேட்டு மாவீர் லேசாக சிரித்தார். அவர் இந்த ஸ்டீல் ட்ரியோவின் தலைவராக இருந்தார். ஆனால் இப்பொழுது ஒரு பெண்ணால் கட்டுப்படுத்தப்படுகிறார். அவர் தன்னுடைய காதலியின் பேச்சை கேட்டுத்தான் எந்த விஷயத்தையும் செய்பவரை போல இப்பொழுது அவளுக்கு அடிபணிந்து போய் கிடக்கிறார் மாவீர். ஆனாலும் இந்த நேரத்தில் அந்த தொலைபேசி அழைப்பை எடுக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம் என்று மாவீருக்கு நன்றாகவே தெரியும். அதனால் மாவீர் அவளிடம், நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எனக்கு 24 மணி நேரமும் போன் வந்துகிட்டே இருக்கும்னு. அதை நான் அப்பப்போ அட்டன் செய்யாம இருந்தா அதுக்கப்புறமா அதனால ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு இன்னும் நான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், புரிஞ்சுக்கும் என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்தி அந்த போனை எடுக்க முயற்சித்தார். அப்பொழுது இடையில் குறுக்கிட்ட அவளோ, நீ எப்பவுமே போன் வரும்போது எதுக்காக இவ்வளவு பதட்டமா இருக்க? எனக்கு இதை பார்த்தாலே உன் மேல சந்தேகமா தான் இருக்கு. நீ நிஜமாவே வேற யாரோ ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கியோ அப்படின்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு என்று மாவீரை பார்த்து சொல்லிவிட்டு, உனக்கு யார் இப்படி தொடர்ந்து போன் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு நானே பாக்குறேன் என்று சொல்லிக்கொண்டே மாவீர் வேறு யாரோ ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறான், அவள்தான் இப்படி அடிக்கடி கால் செய்து தொந்தரவு செய்கிறாள் என நினைத்து அந்த போனை எடுக்க சென்றாள் அவள். அவள் மாவீரின் மொபைல் போனை எடுத்து அதில் யார் அழைக்கிறது என்று பார்த்தாள். அதில் மிஸ்டர் சரவணன் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்து அவளோ, சரவணன் போட்டிருக்கு, அவர் எதுக்காக இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு கால் பண்றாரு என்று அந்த பெண் கேட்டாள். சரவணன் என்ற பெயரை கேட்ட உடனேயே மாவீர் படுக்கையில் இருந்து குதித்து எழுந்து தன்னுடைய தொலைபேசியை அவளிடமிருந்து வாங்கி பறித்தார். அவர் இப்படி அடித்து பிடித்து எழுந்து வந்து போனை தன் கையில் இருந்து பறித்ததை பார்த்து அவள் மிகவும் அதிர்ச்சியாக, என்னாச்சு உங்களுக்கு? இந்த சரவணங்கிற பேரை கேட்டதும் நீங்க எதுக்காக இவ்வளவு பயப்படுறீங்க என்று மாவீரின் காதலி எதுவும் அறியாமல் கேட்டாள். அவளை பார்த்து முறைத்தபடி, உனக்கு எதுவுமே தெரியாது, சும்மா பைத்தியக்காரத்தனமா புலம்பிட்டு இருக்காத என்று கடிந்து கொண்டார் மாவீர். அதன் பிறகு மாவீர் தன்னுடைய அறையை விட்டு வெளியே வந்து தொலைபேசி அழைப்பை அட்டன் செய்தார். அவர் அட்டன் செய்த உடனேயே அவருடைய கோபமான மனநிலை மாறுபட்டு மிகவும் அமைதியாக, மிஸ்டர் சரவணன் எப்படி இருக்கீங்க, என்ன ஹெல்ப் வேணும் என்று கேட்டார் மாவீர். மாவீர் இப்படி எப்பொழுதும் சரவணனிடமிருந்தும் அவனுடைய குடும்பத்தில் இருந்தும் அழைப்புகள் வந்தால் இப்படித்தான் பதட்டமாக இருக்கிறான் என்பதை மாவீரின் காதலி பார்த்திருக்கிறாள். அப்படி அந்த சரவண குடும்பத்துக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியிருக்குன்னு எனக்கு தெரியல. அவன் அவ்வளவு பெரிய ஆளா? நான் எவ்வளோ பெரிய வீரனா பார்த்த இந்த மாவீரே அந்த பொடி பையன் சரவணன் கிட்ட அடங்கி போறாரு. இத பார்த்தாலே எனக்கு பிடிக்கல என்று கோபமாக அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் அவள். அந்த நேரத்தில் சரவணன் மாவீரிடம், மாவீர், எனக்கு இப்போ ஓபியம் செடிங்க வேணும் என்று கேட்டான். இதை கேட்டு மாவீரர் அதிர்ச்சி அடைந்து, மிஸ்டர் சரவணன், நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இப்போ ஓபியம் செடி வாங்கணுமா? எதுக்காக நீங்க அதை கேக்குறீங்க? நீங்க அதை யூஸ் பண்ணி அதுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்களா? அது ரொம்ப ரொம்ப மோசமானது. சீக்கிரமா அதை விட்டு வெளியில வரக்கூடிய வழியை பாருங்க
என்று வேகமாக சொன்னார் மாவீர். மாவீரின் பதிலை கேட்டு சரவணன் சிறிது நகைச்சுவையுடன், கவலைப்படாதீங்க மாவீர், அதை நான் யூஸ் பண்றதுக்கு இல்ல, அந்த பெஸ்வானி குடும்பத்துக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள் செய்யறதுக்காக எனக்கு இப்ப இந்த ஓபியம் செடிகள் தேவைப்படுது. அதுக்காக தான் அவங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் என்று பின்னர் சரவணன் மாவீரிடம் மேலும் தெளிவாக கூறினார். சரவணனின் திட்டத்தை முழுவதுமாக மாவீர் கேட்ட பிறகு சற்றே குழப்பமாக இருந்தார். அவர் சரவணனுக்கு உதவ மறுத்துவிட்டார். சரவணன், இந்த பிளான் ரொம்ப ரிஸ்கானது, டேஞ்சரானது என்று சொல்லிவிட்டே திரும்பவும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டான்னு நினைக்கல. ஆனா பெஸ்வானி குடும்பமும் ஸ்டீல் ட்ரைவும் இப்போ நிறைய பிசினஸ் டீல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டீல் ட்ரைவில் இருக்கிற நிறைய பேரை தெரியும், என்னையும் தெரியும். நான் ஒருவேளை உங்களுக்கு ஆதரவாக இதை செஞ்சா அதை அந்த விதுரன் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடுவார் என்று மாவீர் சரவணனிடம் சொன்னார். இதை கேட்ட சரவணன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டான். மாவீர் சொன்னது சரிதான் என்று சரவணனுக்கு புரிந்தது. ஆனால் மாவீரை தவிர இதை நிறைவேற்ற வேறு யாரும் தனக்கு உதவ மாட்டார்கள் என்றும் சரவணனுக்கு நன்றாகவே தெரியும். மாவீருடன் பேசி முடித்ததும் இதை பற்றி சரவணன் ரத்தினத்தோடு பேச வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். அந்த நேரத்தில் திடீரென சரவணனின் மொபைல் போன் மீண்டும் அடிக்கத் தொடங்கியது. சரவணன் அது மாவீர் என நினைத்தான். ஆனால் அவருடைய மொபைல் போனை எடுத்து அட்டன் செய்த பொழுது அதில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அந்த பெண்ணின் குரல் மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும் மென்மையானதாகவும் இருந்தது. சரவணா என்ற அந்த குரலை கேட்டதும் யார் பேசுகிறார்கள் என்பதை ஒரு நொடியிலேயே புரிந்து கொண்டான் சரவணன். அந்த அளவிற்கு அந்த குரல் சரவணனுக்கு பரிச்சயமான குரல். அப்படி யாருடைய குரல் அது? அந்த குரலுக்கு சொந்தக்காரர் சரவணனுக்கு இந்த விஷயத்தில் உதவுவாரா? சரவணனின் வார்த்தைகளை கேட்கும்போது சாருமதி எதற்கும் தயங்கவில்லை. உதவி கேட்பது இப்பொழுது தனக்கு பிடித்த சரவணன் என்பதால் அவள் இந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அவனுக்கு உதவி செய்ய நினைத்தாள். விஷயங்கள் அனைத்தையும் கேட்டு தெரிந்த பிறகு என்று சாருமதி சரவணனுக்கு உறுதியளித்தாள். இதை கேட்ட பிறகு சரவணன் மகிழ்ச்சியோடு போனை கட் செய்தான். சரவணன் இவ்வளவு நேரமாக சாருமதியிடம் போனில் பேசிக் கொண்டிருந்ததை ஜஸ்டின் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அதனால் என்னாச்சு என்று சரவணனை பார்த்து இப்பொழுது கேட்டான் ஜஸ்டின். அதற்கு சரவணன் தனது தொலைபேசியை பார்த்தபடி, நான் இப்போ சாருமதி கிட்ட தான் பேசினேன். அவ நமக்கு ஹெல்ப் பண்றதா ஒத்துக்கிட்டு இருக்கா. நீதான் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம பெஸ்வானி குடும்பத்தை ஒட்டுமொத்தமா தாக்குறதுக்கும் தயாராரு என்றான் சரவணன். சரவணனின் வார்த்தைகளை கேட்டு ஜஸ்டின் தலையாட்டியபடி, எவ்வளவு கடுமையா தாக்கணும் என்று கேட்டான். இதை கேட்கும் போது சரவணன் அங்கிருந்த ஜன்னலுக்கு அருகே சென்று கண்ணாடி வழியாக வெளியே நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். இப்போது அங்கு குளிர்காலம் நிரம்பிக் கொண்டிருந்தது. ஹோட்டலின் வெளியே இருந்த மரங்களில் இருந்து இலைகள் ஒவ்வொன்றாக உதிர்ந்து விழுந்து கொண்டிருந்தன. சூரியன் சரிந்து செல்வதுடன் இந்த இலைகள் விழுவதும் பார்ப்பதற்கு ஒரு ஓவியம் போலத்தான் தோற்றமளித்தது. சரவணன் அந்த பெஸ்வானி குடும்பத்தை எந்த அளவிற்கு தாக்க விரும்புகிறான் என்று அறிந்து கொள்ள ஜஸ்டின் நினைத்தான். அதற்கு சரவணனும், அடி ரொம்ப ரொம்ப பலமா இருக்கும். இது எப்படின்னா, அந்த பெஸ்வானி குடும்பம் இனிமே அவங்க தலையை உயர்த்தவே முடியாத அளவுக்கு அவங்கள அடிக்கணும் என்று சொன்னான் சரவணன். அப்பொழுது அவனது கண்களில் பிராங்க்லின் குடும்பத்தின் வீட்டில் நடந்த போராட்ட காட்சிகள் தான் நினைவுக்கு வந்தது. பிராங்க்லின் குடும்பத்தை எவ்வாறு தாக்கினார்களோ அதைவிட 10 மடங்கிற்கு அதிகமாக தாக்குதலை விதுரனின் பெஸ்வானி குடும்பத்திற்கு நடத்த வேண்டும் என்று நினைத்தான் சரவணன். சரி, ஓகே, நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே பண்ணிடு என்று சிரித்துக் கொண்டே சொன்னான் ஜஸ்டின். அவர்களின் பிளான் அனைத்தும் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து சந்தோஷமாக சரவணன், ஜஸ்டின் மற்றும் நிகாரிகா 3 பேரும் ஹோட்டலில் இரவு உணவு சாப்பிட சென்றார்கள். இரவு உணவிற்கு பிறகு சரவணன் ஜாயை அழைக்க நினைத்தான். ஆனால் அவன் எத்தனையோ முறை அவளுக்கு போன் செய்தும் அவளுடைய போன் கால் இணைக்கப்படவே இல்லை. பிறகு சரவணன் நேரடியாக எலினாவிற்கு போன் செய்தான். ஆனால் அவளுடைய அழைப்பும் எடுக்கப்படவில்லை. இதை நினைத்து சரவணன் சிறிது கவலையாக இருந்தான். இதை பார்த்த ஜஸ்டின், அந்த 2 பொண்ணுங்களும் ரொம்பவே கவனமா இருக்கிறாங்க சரவணா. அவங்க உன்னை திரும்ப எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டி விட விரும்பல என்று சொன்னான் ஜஸ்டின். பிறகு ஜஸ்டின் நடப்பதை அனைத்தையும் புரிந்து கொண்டபடி விரைவாக விளக்கத் தொடங்கினார். பெஸ்வானி குடும்பம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த சிட்டியையும் லாக் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். சாதாரண மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மற்ற எல்லாருமே இப்ப கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால்தான் இப்போ எலினாவும் ஜாயும் அவங்களோட சிம் கார்டுகளை தூக்கி எறிஞ்சிட்டு எங்கேயாச்சும் மறைஞ்சு இருக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிம் கார்டை வச்சு இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அந்த விதுரன் ட்ராக் பண்ணலாம் இல்லையா?
அந்த 2 பொண்ணுங்களும் ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க. அதனால அவங்கள பத்தி இப்ப நாம அந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த விதுரன் ரொம்ப ரொம்ப மோசமான, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் என்று சொல்லி ஜஸ்டின் குழப்பத்தில் இருந்தான். இதை கேட்டு சரவணன் மிகவும் பயம் அடைந்தது போல, அப்படின்னா அவங்கள எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு சீக்கிரமா ஒரு ஃப்ளைட் டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க, நான் இப்பவே அங்க போகணும் என்று சொன்னான். சரவணன் இப்படி சொன்னவுடன் அதை எதிர்த்தான் ஜஸ்டின். இல்ல சரவணன், இது நல்ல யோசனை இல்ல. இந்த பெஸ்வானி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த ஒட்டுமொத்த டவுனையுமே முழுசா கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. நீ இப்ப அங்க உள்ள போனா உன்னை அவங்க கண்காணிப்பாங்க. அதுக்கப்புறமா அது உனக்கு தான் பிரச்சனை. ஒருவேளை நீ ஜாயும் எலினாவையும் கண்டுபிடிச்சாலும் கூட பாதுகாப்பா உன்னால அங்கிருந்து வெளியே வரவே முடியாது. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த டவுனும் லாக்ல தான் இருக்குது சரவணா என்று ஜஸ்டின் சொல்லி முடித்ததும் வீடியோ காலில் இருந்த ரத்தினமும், ஜஸ்டின் சொன்னதும் சரிதான். பெஸ்வானி குடும்பம் ஒன்னும் அவ்வளவு சீக்கிரமா விட்டுற மாட்டாங்க. நீ எந்த தப்பும் செய்யாம இருந்தாலும் அந்த பீனிஸ் குடும்பம் உன்னை அதுக்கு மேலேயும் சும்மா விடாது. நீ கொடுத்த பணத்தை எல்லாம் அவங்க மைண்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த பெஸ்வானி குடும்பத்தோட கட்டளை மீறினா கண்டிப்பா பீனிஸ் குடும்பம் உன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கும் என்று ரத்தினம் சரவணனை மிரட்டிக் கொண்டிருந்தார். இதை கேட்டு சரவணன் மிகுந்த கவலையோடு, இப்ப நான் என்ன செய்யணும் என்று குழப்பத்தில் கேட்டான். அதுக்கு ஒரு வழி இருக்கு சரவணா என்று ஜஸ்டின் சரவணனிடம் சொன்னபடி அவனை பார்த்து, ஜாய விதுரனோட பிடியிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே திறமையான ஒருத்தராக தான் இருக்கணும். விதுரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒருவேளை அவன் ஜாயை இப்ப கண்டுபிடிச்சிருந்தா உடனடியா எல்லா நியூஸுக்கும் தகவல் பரப்பியிருப்பான். இப்போதைக்கு அதுதான் பிரேக்கிங் நியூஸா கூட ஆயிருக்கும். அதனால இன்னும் அந்த மாதிரி எந்த ஒரு செய்தியும் வெளியில வரல. அதுக்கு அர்த்தம் ஜாய் இன்னும் பாதுகாப்பா தான் இருக்கிறான்றது. அவ இன்னும் விதுரன் கிட்ட சிக்கல என்று சற்றே ஆறுதலான வார்த்தைகளை சொன்னான். பின்பு, இன்னும் ஒரு 3 நாளைக்கு அப்புறமா பெஸ்வானி குடும்பம் அதே ஆஸ்பான் இன்டர்நேஷனல் பில்டிங்ல வச்சு அவங்களோட 2ஆம் கட்ட புதிய டிஜிட்டல் கரன்சியை ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அப்போ நாம உள்ள போய் ஜாயை மீட்க முயற்சி பண்ணலாம் என்று ஜஸ்டின் தீவிரமாக பேசிக் கொண்டிருக்க, அதற்கு சரவணனும், அன்னைக்கு கண்டிப்பா ஜாயை பார்க்க முடியுமா என்று சரவணன் கேட்டான். இதை கேட்டபடி ஜஸ்டின் சிரித்துக்கொண்டே தனது கைகளை நீட்டி உள்ளங்கையை காட்டினான். சரவணன் குழப்பத்தில் என்ன கேட்டான். அதற்கு ஜஸ்டின் சரவணனை பார்த்து, சாம், உனக்கு கொடுத்த கத்தி எங்க என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். ஜஸ்டின் எதற்காக அதை கேட்கிறார் என்பது சரவணனுக்கு எதுவுமே புரியவில்லை. ஆனால் ஜஸ்டினுக்கு இப்பொழுது அந்த கத்தி தேவை என்றால் சரவணன் அதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று நினைத்தான். அதனால் அந்த கத்தியை எடுத்து சரவணன் இப்பொழுது ஜஸ்டினிடம் கொடுத்தான். இந்த கத்தியை வச்சுக்கிட்டு ஜாயையும் எலினாவையும் கண்டுபிடிக்க முடியுமா என்று சரவணன் ஆச்சரியமாக கேட்டான். இந்த கத்தியோட முழு பலமும் உனக்கு இன்னும் தெரியல சரவணா. இந்த கத்தியை வச்சிருக்கிற ஆட்களோட அதிகாரமும் வளமும் ரொம்ப ரொம்ப அதிகமானது. ஹோக்ஸியோட பிசினஸ் ஃபியூரி கத்தி கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் ஹோக்ஸியாவே பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இந்த கத்தி இருக்கிற வரைக்கும் வெளிப்புறத்துல இருந்து எதிரிகள் உள்ளேயே நுழைய முடியாது. அதனாலதான் எந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இது வரைக்கும் ஹோக்ஸியாக்குள்ள நுழையல. எந்த வலுவான மனிதனும் ஹோக்ஸியாவில் காலடி எடுத்து வைக்கல என்று அந்த கத்தியை தன் கையில் வைத்து சுழற்றியபடி சொன்னான் ஜஸ்டின். இன்னும் 3 நாட்கள்ல சவுத் ஈஸ்ட்ல மறைஞ்சிருக்கக்கூடிய நம்மளோட கார்டியன்ஸ் எல்லாருமே ஜாயை உனக்காக கண்டுபிடிச்சு தருவாங்க. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார் ஜஸ்டின். ஜஸ்டினின் வார்த்தைகள் மிகவும் ஆறுதலாக இருந்தது சரவணனுக்கு. சரவணனும் நம்பிக்கையோடு தலையாட்டினான். சரவணனின் வார்த்தைகளை கேட்கும்போது சாருமதி எதற்கும் தயங்கவில்லை. உதவி கேட்பது இப்பொழுது தனக்கு பிடித்த சரவணன் என்பதால் அவள் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அவனுக்கு உதவி செய்ய நினைத்தாள். விஷயங்கள் அனைத்தையும் கேட்டு தெரிந்த பிறகு என்று சாருமதி சரவணனுக்கு உறுதியளித்தாள். இதை கேட்ட பிறகு சரவணன் மகிழ்ச்சியோடு போனை கட் செய்தான். சரவணன் இவ்வளவு நேரமாக சாருமதியிடம் போனில் பேசிக் கொண்டிருந்ததை ஜஸ்டின் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அதனால் என்னாச்சு என்று சரவணனை பார்த்து இப்பொழுது கேட்டான் ஜஸ்டின். அதற்கு சரவணன் தனது தொலைபேசியை பார்த்தபடி, நான் இப்போ சாருமதி கிட்ட தான் பேசினேன். அவ நமக்கு ஹெல்ப் பண்றதா ஒத்துக்கிட்டு இருக்க. நீதான் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம பெஸ்வானி குடும்பத்தை ஒட்டுமொத்தமா தாக்குறதுக்கும் தயாராரு என்றான் சரவணன். சரவணனின் வார்த்தைகளை கேட்டு ஜஸ்டின் தலையாட்டியபடி, எவ்வளவு கடுமையா தாக்கணும் என்று கேட்டான். இதை கேட்கும் போது சரவணன் அங்கிருந்த ஜன்னலுக்கு அருகே சென்று கண்ணாடி வழியாக வெளியே நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான்.
இப்போது அங்கு குளிர்காலம் நிரம்பிக் கொண்டிருந்தது. ஹோட்டலின் வெளியே இருந்த மரங்களில் இருந்து இலைகள் ஒவ்வொன்றாக உதிர்ந்து விழுந்து கொண்டிருந்தன. சூரியன் சரிந்து செல்வதுடன் இந்த இலைகள் விழுவதும் பார்ப்பதற்கு ஒரு ஓவியம் போலத்தான் தோற்றமளித்தது. சரவணன் அந்த பெஸ்வானி குடும்பத்தை எந்த அளவிற்கு தாக்க விரும்புகிறான் என்று அறிந்து கொள்ள ஜஸ்டின் நினைத்தான். அதற்கு சரவணனும், அடி ரொம்ப ரொம்ப பலமா இருக்கும். இது எப்படின்னா, அந்த பெஸ்வானி குடும்பம் இனிமே அவங்க தலையை உயர்த்தவே முடியாத அளவுக்கு அவங்கள அடிக்கணும் என்று சொன்னான் சரவணன். அப்பொழுது அவனது கண்களில் பிராங்க்லின் குடும்பத்தின் வீட்டில் நடந்த போராட்ட காட்சிகள் தான் நினைவுக்கு வந்தது. பிராங்க்லின் குடும்பத்தை எவ்வாறு தாக்கினார்களோ அதைவிட 10 மடங்கிற்கு அதிகமாக தாக்குதலை விதுரனின் பெஸ்வானி குடும்பத்திற்கு நடத்த வேண்டும் என்று நினைத்தான் சரவணன். சரி, ஓகே, நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே பண்ணிடு என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் ஜஸ்டின். அவர்களின் பிளான் அனைத்தும் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து சந்தோஷமாக சரவணன், ஜஸ்டின் மற்றும் நிகாரிகா 3 பேரும் ஹோட்டலில் இரவு உணவு சாப்பிடச் சென்றார்கள். இரவு உணவிற்கு பிறகு சரவணன் ஜாயை அழைக்க நினைத்தான். ஆனால் அவன் எத்தனையோ முறை அவளுக்கு போன் செய்தும் அவளுடைய போன் கால் இணைக்கப்படவே இல்லை. பிறகு சரவணன் நேரடியாக எலினாவிற்கு போன் செய்தான். ஆனால் அவளுடைய அழைப்பும் எடுக்கப்படவில்லை. இதை நினைத்து சரவணன் சிறிது கவலையாக இருந்தான். இதை பார்த்த ஜஸ்டின், அந்த 2 பொண்ணுங்களும் ரொம்பவே கவனமா இருக்கிறாங்க சரவணா. அவங்க உன்னை திரும்ப எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டி விட விரும்பல என்று சொன்னான் ஜஸ்டின். பிறகு ஜஸ்டின் நடப்பதை அனைத்தையும் புரிந்து கொண்டபடி விரைவாக விளக்கத் தொடங்கினார். பெஸ்வானி குடும்பம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த சிட்டியையும் லாக் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். சாதாரண மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மற்ற எல்லாருமே இப்ப கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் இப்போ எலினாவும் ஜாயும் அவங்களோட சிம் கார்டுகளை தூக்கி எறிஞ்சிட்டு எங்கேயாச்சும் மறைஞ்சு இருக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிம் கார்டை வச்சு இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அந்த விதுரன் ட்ராக் பண்ணலாம் இல்லையா. அந்த 2 பொண்ணுங்களும் ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க. அதனால அவங்கள பத்தி இப்ப நாம அந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த விதுரன் ரொம்ப ரொம்ப மோசமான, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் என்று சொல்லி ஜஸ்டின் குழப்பத்தில் இருந்தான். இதை கேட்டு சரவணன் மிகவும் பயம் அடைந்தது போல, அப்படின்னா அவங்கள எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு சீக்கிரமா ஒரு ஃபிளைட் டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க, நான் இப்பவே அங்க போகணும் என்று சொன்னான். சரவணன் இப்படி சொன்னவுடன் அதை எதிர்த்தான் ஜஸ்டின். இல்ல சரவணன், இது நல்ல யோசனை இல்ல. இந்த பெஸ்வானி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த ஒட்டுமொத்த டவுனையுமே முழுசா கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. நீ இப்ப அங்க உள்ள போனா உன்னை அவங்க கண்காணிப்பாங்க. அதுக்கப்புறமா அது உனக்கு தான் பிரச்சனை. ஒருவேளை நீ ஜாயும் எலினாவையும் கண்டுபிடிச்சாலும் கூட பாதுகாப்பா உன்னால அங்கிருந்து வெளியே வரவே முடியாது. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த டவுனும் லாக்ல தான் இருக்குது சரவணா என்று ஜஸ்டின் சொல்லி முடித்ததும் வீடியோ காலில் இருந்த ரத்தினமும், ஜஸ்டின் சொன்னதும் சரிதான். பெஸ்வானி குடும்பம் உன்னை ஒன்னும் அவ்வளவு சீக்கிரமா விட்டுற மாட்டாங்க. நீ எந்த தப்பு செய்யாம இருந்தாலும் அந்த பீனிஸ் குடும்பம் உன்னை அதுக்கு மேலேயும் சும்மா விடாது. நீ கொடுத்த பணத்தை எல்லாம் அவங்க மைண்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த பெஸ்வானி குடும்பத்தோட கட்டளை மீறினா கண்டிப்பா பீனிஸ் குடும்பம் உன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கும் என்று ரத்தினம் சரவணனை மிரட்டிக் கொண்டிருந்தார். இதை கேட்டு சரவணன் மிகுந்த கவலையோடு, இப்ப நான் என்ன செய்யணும் என்று குழப்பத்தில் கேட்டான். அதுக்கு ஒரு வழி இருக்கு சரவணா என்று ஜஸ்டின் சரவணனிடம் சொன்னபடி அவனை பார்த்து, ஜாயை விதுரனோட பிடியிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே திறமையான ஒருத்தராக தான் இருக்கணும். விதுரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒருவேளை அவன் ஜாயை இப்ப கண்டுபிடிச்சிருந்தா உடனடியா எல்லா நியூஸுக்கும் தகவல் பரப்பியிருப்பான். இப்போதைக்கு அதுதான் பிரேக்கிங் நியூஸா கூட ஆயிருக்கு. அதனால இன்னும் அந்த மாதிரி எந்த ஒரு செய்தியும் வெளியில வரல. அதுக்கு அர்த்தம் ஜாய் இன்னும் பாதுகாப்பா தான் இருக்கிறான்றது. அவ இன்னும் விதுரன் கிட்ட சிக்கல என்று சற்றே ஆறுதலான வார்த்தைகளை சொன்னான். பின்பு, இன்னும் ஒரு 3 நாளைக்கு அப்புறமா பெஸ்வானி குடும்பம் அதே ஆஸ்பான் இன்டர்நேஷனல் பில்டிங்ல வச்சு அவங்களோட 2ஆம் கட்ட புதிய டிஜிட்டல் கரன்சியை ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அப்போ நாம உள்ள போய் ஜாயை மீட்க முயற்சி பண்ணலாம் என்று ஜஸ்டின் தீவிரமாக பேசிக் கொண்டிருக்க, அதற்கு சரவணனும், அன்னைக்கு கண்டிப்பா ஜாயை பார்க்க முடியுமா என்று சரவணன் கேட்டான். இதை கேட்டபடி ஜஸ்டின் சிரித்துக்கொண்டே தனது கைகளை நீட்டி உள்ளங்கையை காட்டினான். சரவணன் குழப்பத்தில் என்ன கேட்டான். அதற்கு ஜஸ்டின் சரவணனை பார்த்து, சாம், உனக்கு கொடுத்த கத்தி எங்க என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். ஜஸ்டின் எதற்காக அதை கேட்கிறார் என்பது சரவணனுக்கு எதுவுமே புரியவில்லை. ஆனால் ஜஸ்டினுக்கு இப்பொழுது அந்த கத்தி தேவை என்றால் சரவணன் அதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று நினைத்தான். அதனால் அந்த கத்தியை எடுத்து சரவணன் இப்பொழுது ஜஸ்டினிடம் கொடுத்தான். இந்த கத்தியை வச்சுக்கிட்டு ஜாயையும் எலினாவையும் கண்டுபிடிக்க முடியுமா என்று சரவணன் ஆச்சரியமாக கேட்டான்.
இந்த கத்தியோட முழு பலமும் உனக்கு இன்னும் தெரியல சரவணா. இந்த கத்தியை வச்சிருக்கிற ஆட்களோட அதிகாரமும் வளமும் ரொம்ப ரொம்ப அதிகமானது. ஹோக்ஸியோட பிஸ்னஸ் ஃபியூரி கத்தி. கிழக்குலேருந்து மேற்கு வரைக்கும், வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் ஹோக்ஸியாவே பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இந்த கத்தி இருக்கிற வரைக்கும் வெளிப்புறத்துல இருந்து எதிரிகள் உள்ளேயே நுழைய முடியாது. அதனால தான் எந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இது வரைக்கும் ஹோக்ஸியாக்குள்ள நுழையல. எந்த வலுவான மனிதனும் ஹோக்ஸியாவில் காலடி எடுத்து வைக்கல என்று அந்த கத்தியை தன் கையில் வைத்து சுழற்றியபடி சொன்னான் ஜஸ்டின். இன்னும் 3 நாட்கள்ல சவுத் ஈஸ்ட்ல மறைஞ்சிருக்கக்கூடிய நம்மளோட கார்டியன்ஸ் எல்லாருமே ஜாயை உனக்காக கண்டுபிடிச்சு தருவாங்க. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார் ஜஸ்டின். ஜஸ்டினின் வார்த்தைகள் மிகவும் ஆறுதலாக இருந்தது சரவணனுக்கு. சரவணனும் நம்பிக்கையோடு தலையாட்டினான். இன்னும் 3 நாள் தான். 3 நாட்கள்ல அந்த பெஸ்வானி குடும்பத்தோட நியூ கரன்சி ரிலீஸ் மீட்டிங் அடுத்ததா அதே இடத்துல நடக்க போகுது. கண்டிப்பா அப்போ இவங்களோட பெரிய படையே அந்த இடத்த தான் ஃபோக்கஸ் பண்ணி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் சிட்டியை கண்காணிக்க ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. இந்த டைமை நாம கரெக்டா நமக்கான டைமா பயன்படுத்தணும் என்று ஜஸ்டின் திட்டம் போட்டுக் கொண்டிருந்தார். சாமும் அவருடைய அமைப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சரவணனுக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆனால் அவருடைய சக்தி எவ்வளவு பெரிது என்று இதுவரைக்கும் சரவணனுக்கு தெரியாது. சாமால் ஒட்டுமொத்த பிளேஸ்வரி அமைப்பையுமே கட்டுப்படுத்த முடியும் என்று சரவணன் எதிர்பார்க்கவில்லை. ஹோக்ஸியாவில் பிளேஸ்வரி பிளேடு உண்மையில் தேசத்தை பாதுகாக்கும் பொக்கிஷம். சரவணன் மீண்டும் அந்த கத்தியை தன்னுடைய கையில் எடுத்தபோது அவனுடைய கை லேசாக நடுங்குவதை அவனால் தடுக்க முடியவில்லை. இந்த கத்தி எவ்வளவு சக்தி இருக்கும் என்று சரவணனுக்கு உண்மையிலேயே தெரியாது. அந்த கத்தி மிகவும் கூர்மையான கத்தியாக மட்டுமில்லாமல் அது ஒரு சின்னமாகவும் இருந்தது. சாம், எதுக்காக இந்த கத்தியை என்கிட்ட கொடுத்தாரு என்று சரவணன் தலையை சுரிந்தபடி வியந்தான். சரவணனும் ஆதிரனும் சாமின் கீழ் ஒரு சிறந்த அசிஸ்டன்ட்களாக இருந்தார்கள். ஆனால் சரவணனை விட ஆதிரன் தான் இந்த நாட்டை காக்க பொருத்தமானவர் என்பது சரவணனுக்கே நன்றாக தெரியும். சரவணனை விடவும் திறமை வாய்ந்தவன் அந்த ஆதிரன். ஆதிரன் இப்ப இல்லைன்றதுனால ஒருவேளை இந்த கத்தியை என்கிட்ட கொடுத்திருக்காரோ என்று சரவணன் இப்படி அதிர்ச்சியாக அந்த கத்தியை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து ஜஸ்டின் சொன்னான். இதை கேட்டு சரவணனும் திகைத்தான். அவனுக்கு அதுதான் உண்மை என்பது போல தோன்றியது. திரையில் இருந்த ரத்தினமும் இதை பார்த்து சிரித்தார். ஆனால் சரவணனுக்கு தெரிந்த ஒரு உண்மை இருந்தது. சாம் ஒரு சிறந்த ஆள். ஓய்வு பெற்ற பிறகும் என்ன செய்தாலும் உலகில் யாரும் தடுக்க மாட்டார்கள். இவ்வளவு சிறந்த நபரான சாம் சரவணனின் மெய்ப்பாளராக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். வெளிப்படையாக இவை அனைத்தும் பணத்தால் செய்ய முடியாத விஷயங்கள் என்று சரவணனுக்கே நன்றாக தெரியும். இதெல்லாம் தனக்கு கிடைப்பதற்கு தான் தகுதியுடையவனா என்று ஒரு நிமிடம் சரவணன் தன்னைத்தானே சுய மதிப்பீடு செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு இதெல்லாம் அவனுடைய அப்பா சக்திவேலால் தான் கிடைக்கிறது என்று இப்பொழுது அவனுடைய மனதிற்குள் தோன்றியது. பின்பு அவன், சரி ஓகே, இதுக்கு மேலாம் இதை பத்தி பேச வேண்டாம் என்று அந்த பேச்சை அப்படியே முடித்தான் சரவணன். தன் நண்பர்களான ஜாயை பற்றியும் எலினாவை பற்றியும் அதிகமாக கவலைப்பட்டான் சரவணன். மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்பட அவனுக்கு இப்பொழுது நேரமில்லை. சிறிது நேரத்தில் அப்படியே படுத்து உறங்கினான் சரவணன். மீண்டும் கண் விழித்த பொழுது மறுநாள் மதியம் ஆகியிருந்தது. தூக்கத்தில் இருந்து எழுந்த சரவணன் முதலில் போன் செய்தது எலினாவிற்கும் ஜாய்க்கும் தான். ஆனால் இருவரிடமிருந்தும் எந்த ஒரு பதிலும் வரவில்லை. இருவருக்கும் போன் கால் செல்லவும் இல்லை. ஜாய் இப்பொழுது நன்றாகத்தான் இருப்பாள் என்று சரவணன் எண்ணினான். ஏனென்றால் அவளை காப்பாற்றிய நபர் இன்னும் அவளை பாதுகாத்துதான் வைத்திருக்கிறார். ஆனால் எலினாவிற்கு அப்படி இல்லை. அவள் ஜாயுடன் அந்த இடத்திற்கு சென்றிருப்பதை கூடிய சீக்கிரத்தில் பெஸ்வானி குடும்பத்தினர் தெரிந்து கொள்வார்கள். அதற்கு முன்னதாக அவர்கள் 2 பேரையும் கண்டுபிடித்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான் சரவணன். அப்பொழுது சரவணனின் போன் அடித்தது. இப்போது அழைத்திருந்தது சாருமதிதான். அதை பார்த்தவுடனேயே சரவணன் படுக்கையில் இருந்தபடியே போனை அட்டன் செய்தான். போனின் மறுமுறையில் இருந்து சாருமதியின் வசீகரமான குரல் கேட்டது. அவள் தன்னுடைய பாணியிலேயே தன்னுடைய மெல்லிய குரலில் கவர்ந்தெழுக்கும்படி பேசத் தொடங்கினாள். சாருமதி இப்போது ஒரு சோஃபாவில் பூனையை போல சோம்பேறியாக படுத்திருந்தாள். ஒரு கையால் போனை பிடித்திருந்தாள். மறு கையால் அவளுடைய கூந்தலை பிடித்து சுழற்றி கொண்டிருந்தாள். ஹலோ சரவணா, எப்படி இருக்க? நீ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தியே, உனக்காக நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். 3 நாளைக்குள்ளாடி எனக்கு 30 மில்லியன் ஓப்பியம் விதைகள் தருவதா சொல்லி பெஸ்வானி குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க என்று சாருமதி சந்தோஷமாக சொன்னாள். இதை கேட்டதும் சரவணன் படுக்கையில் இருந்து
எழுந்து அமர்ந்தான். என்ன சொன்னீங்க? இப்ப பெஸ்வானி குடும்பம் உங்களுக்கு ஓபிய விதைகளை தரதுக்கு சம்மதிச்சாங்களா என்று ஆச்சரியமாக கேட்டான் சரவணன். சாருமதி அதற்கு தலையை ஆட்டியபடி, ஆமா தரேன்னு சொன்னாங்க. எப்படி கேக்குறோம் அப்படிங்கறது இங்க பெருசுல சரவணா, யார் கேக்குறாங்க அப்படிங்கிறது தான் பெருசு. அதை பொறுத்துதான் எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கும் என்று சொன்னாள் அவள். சாருமதி இவ்வளவு விரைவாக இதை சுலபமாக முடிப்பாள் என்று சரவணன் நினைக்கவில்லை. சரவணனை பொறுத்தவரை இது ஒரு குதிரை கொம்பாகத்தான் இருந்தது. இதை எப்படி முடிக்கப் போகிறோம் என்று தெரியாமல் குழம்பியபடிதான் சரவணன் இருந்தான். ஆனால் இப்பொழுது சாருமதி தன்னுடைய ஒட்டுமொத்த பிளானையும் எளிதாக்கிவிட்டாள் என்று நினைத்தான் சரவணன். சரவணன் இப்படி பெஸ்வானி குடும்பத்துடன் பிரச்சனை செய்ய நினைப்பது பாதாளத்திற்குள் தெரிந்தே கால் வைப்பதற்கு சமம். எப்பொழுது கால் தடிக்கு மொத்தமாக விழுவான் என்றே தெரியாது. அந்த அளவிற்கு ஆபத்தானது பெஸ்வானி குடும்பம். மேலும் சரவணனுக்கு உதவியதற்காக சாருமதிக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து ஏற்படலாம். இந்த பெஸ்வானி குடும்பம் சாருமதியோடு வியாபாரம் செய்ய ஒப்புக்கொண்டதால் சாருமதி அவர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்க மாட்டாள் என்று அவர்கள் நினைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களோடு குழப்பம் செய்ய யாருக்கும் தைரியமில்லை என்றுதான் பெஸ்வானி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நம்பினார்கள். ஒருவேளை அப்படி பிரச்சனை செய்பவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் மட்டும்தான் தீர்வு. ஒருவேளை சாருமதி மட்டும் இப்படி சரவணன் கூட சேர்ந்து அந்த பெஸ்வானி குடும்பத்திற்கு எதிராக செயல்படுகிறாள் என்று அந்த விதுரனின் குடும்பத்திற்கு தெரிய வந்தால் அன்றோடு சாருமதியின் கதை முடிந்துவிடும். இது சரவணனுக்கும் மிக நன்றாகவே தெரியும். ஆனால் அப்படி எதுவும் நடக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டான் சரவணன். சரவணன் இதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் போதே, சரி சரவணா, நீ கேட்ட விஷயத்த நான் உனக்காக முடிச்சிட்டேன். இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ என்னை பார்க்க வரணும். மறுபடியும் இல்ல என்னால முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி என்னை ஏமாத்தலாம் நினைக்காத என்று சாருமதி சரவணனுக்கு அன்பு கட்டளை இடுவது போல சொன்னாள். ஆனால் அவளுடைய வார்த்தைகளை அவ்வளவு சீக்கிரமாக நம்பிவிட முடியாது என்பது சரவணனுக்கும் தெரியும். அதில் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கலாம். சரவணனுக்கு இப்பொழுது வார்த்தைகள் எதுவும் வாயில் வரவில்லை. இருந்தாலும் அவன் தன்னுடைய தலையை அசைத்தபடி, ஓகே சாருமதி, உங்களை நல்ல ஒரு டின்னருக்கு நான் கூட்டிட்டு போறேன். அங்க போய் நல்ல ஃபுட்டா ஆர்டர் பண்ணி தரேன் என்று சொன்னான் சரவணன். அதை கேட்டு சாருமதி விளையாட்டாக சிரித்தபடி, நல்ல சாப்பாடா? அப்படி என்னோட கண்ணில் பட்டது என்ன தெரியுமா என்று கேட்டாள் சாருமதி. சரவணனின் மூளைக்குள் இப்பொழுது வேறு ஒன்றை பத்தியும் யோசிக்க முடியாமல் இந்த கேள்விக்குறிகள் மட்டுமே இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல சாப்பாடுனா அது நீதான். நீ எனக்கு கிடைப்பியா என்று சாருமதி நேரடியாகவே கேட்டுவிட்டாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்ட சரவணனின் முகம் உண்மையில் சிவந்து போனது. சாருமதியை அவ்வளவு எளிதில் சமாளிக்க முடியாது என்பது சரவணனுக்கு மிக நன்றாகவே தெரியும். அதனால்தான் தன்னாலேயே முடிக்க முடியாது என்று சரவணன் நினைத்த விஷயத்தை இவ்வளவு விரைவாக முடித்திருக்கிறாள் சாருமதி. அவள் யாரிடம் எப்படியெல்லாம் பேசி இந்த டீலை முடித்தாள் என்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் சரவணன் தனக்கு உதவிய சாருமதியின் மனதை நோகடிக்க விரும்பவில்லை. 8:26 புலியோட தலையை வெட்டணும். சரவணன் அவளிடம், என்னக்கா இப்படி கேட்டீங்க? நான் உங்களுக்கு தம்பி மாதிரி தானே என்று சிரித்துக் கொண்டே கேட்டான் சரவணன் அவளை சமாளித்தபடியே. அக்காவா? நீ எனக்கு தம்பியா? போடா லூசு. எப்ப பாரு அக்கா அக்கான்னு சொல்லி எப்படியாவது எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டே இரு. சரி ஓகே, நான் உனக்கு அக்காவை தான், நீ எனக்கு தம்பியே தான் என்று சிரித்து கொண்டே, ஒழுங்க மரியாதையா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னை வந்து பாத்துட்டு போ, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள் சாருமதி. சாருமதி போனை வைத்ததும் சரவணன் நேரடியாக ஜஸ்டினை பார்த்து அவனுக்கு ஒரு வேலையை ஒப்படைத்தான். சாருமதி பிளானின் முதல் கட்டத்தை வெற்றிகரமாக முடித்து விட்டாள் என்ற தகவல் ஜஸ்டினுக்கு கிடைத்தது. அவனால் எதையுமே நம்ப முடியவில்லை. அதிலும் இவ்வளவு சீக்கிரமாக அவள் இந்த வேலையை முடிப்பாள் என்று ஜஸ்டின் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பின்பு அவர்கள் கையில் இருந்த வரைபடத்தை பார்த்தபடி பெஸ்வானி குடும்பத்தில் அவர்கள் எங்கெங்கு ஓபியம் பயிரிடப்படுவார்கள் என்று விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மேப்பை பார்த்தவர்கள் மிகவும் ஆச்சரியமடைந்தார்கள். அந்த மேப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது அவ்வளவும் நம்ப முடியாததாக இருந்தது. ஜஸ்டின் அதை பார்த்து சற்று ஆச்சரியமடைந்து, அவங்க உண்மையிலேயே
பல இடங்கள்ல ஓபியம் பாப்பிகளை வளர்க்குறாங்க. நீ சொல்றதும் சரிதான். இவ்வளவு இடத்துல இவங்க இவ்வளவு பெரிய அளவுல இந்த ஓபியம் போதை செடிகளை வளர்க்கறது மூலமா எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியுது என்று சொன்னான் ஜஸ்டின். இதை பார்த்த ஜஸ்டினுக்கு கோபம் கொப்பளித்தது. இந்த பெஸ்வானி குடும்பம் இந்த வேலையை ரொம்ப காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு இதை பார்த்தாலே ரொம்ப தெளிவா தெரியுது. ஒட்டுமொத்த தப்பையும் பண்ணது இந்த பெஸ்வானி குடும்பம். ஆனா தண்டனை அனுபவிக்கிறது பிராங்க்லின் குடும்பமா? இதுக்கு மேலேயும் நம்மளால பொறுமையா இருக்க முடியாது. இவனுங்களை இதுக்கு மேலேயும் நம்ம விட்டு வைக்கவும் கூடாது என்று கோபமாக சொன்னார் ஜஸ்டின். பெஸ்வானி குடும்பம் எப்போதும் பிளேஸ் ஃபியூரி குரூப்பை எதிரியாக கருதியதில் ஆச்சரியமில்லை. இதுல எந்த இடத்தை முதல் அடிக்கணும் சரவணா, அதை மட்டும் சொல்லு. நானே போய் மொத்தமா முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று அந்த மேப்பை சுட்டி காட்டி ஜஸ்டின் கோபமாக சொன்னார். சரவணன் அதை சிரித்துக் கொண்டே கேட்டுவிட்டு, எதை முதல்ல அடிக்கலாம் நீ நினைக்கிற என்று கேட்டான். இந்த கேள்வியை கேட்ட ஜஸ்டினோ ஒரு வினாடி ஒன்றும் சொல்ல முடியாமல் திகைத்தான். இவற்றில் ஏதாவது ஒரு இடத்தை மட்டும் அழித்தால் அதற்கு அடுத்ததாக அந்த பெரிய குடும்பத்தை சமாளிப்பது சரவணனுக்கும் ஜஸ்டினுக்கும் மிக மிக பெரிய சவாலாக இருக்கும். பெஸ்வானி குடும்பம் மாதிரியே பல தந்திரமான குடும்பங்கள் பல இடங்கள்ல இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல ஒரு இடத்தை கூட அழிக்காம விட்டோம்னா மறுபடியும் இதேதான் ஆரம்பிப்பாங்க என்று நினைத்த சரவணன், எல்லாத்தையும் ஒரேடியா ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டான்னு என்று கேட்டபடி சிரித்தான் சரவணன். அது சரிப்பட்டு வருமா சரவணா என்று ஆச்சரியமாக கேட்டான் ஜஸ்டின். சரவணனின் வார்த்தையை கேட்டதும் ஜஸ்டினுக்கு இன்னும் உற்சாகம் அதிகமானது. நீ சொல்ற மாதிரி உண்மையிலேயே ஒட்டுமொத்த பெஸ்வானி குடும்பத்தோட இடங்களை ஒரே நேரத்துல அழிக்கிறது தான் நல்லது. ஆனா அப்படி செஞ்சா கொஞ்சம் ஓவரா இருக்கும். நம்மளால எல்லாத்தையும் டீல் பண்ண முடியுமா என்று ஜஸ்டின் சந்தேகமாக சரவணனை பார்த்து கேட்டான். அதற்கு சரவணன், புலியோட ஒரு தலைமுடிய புடுங்கினா புலிக்கு கோபம் வந்து நம்மள திரும்ப தாக்கும். ஆனா ஒரு தலைமுடிக்கு பதிலா ஒட்டுமொத்த தலைமுடியும் சேர்த்து அதோட தலையே விட்டுட்டோம்னா அதெல்லாம் என்ன பண்ண முடியும் என்று சிரித்துக் கொண்டே சரவணன் ஜஸ்டினிடம் கேட்டான். சரவணனின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஜஸ்டினுக்கு ஆச்சரியமாகவும் நம்பிக்கை ஊட்டும் விதமாகவும் இருந்தது. கண்டிப்பாக இந்த பிளான் செயல்படும் என்று சரவணன் முகத்தில் அவ்வளவு ஒரு நம்பிக்கை தெரிந்தது. அதை பார்த்து ஜஸ்டினும் சந்தோஷப்பட்டான். பெஸ்வானி குடும்பத்திற்கு எதிராக இவர்கள் 2 பேரும் இப்பொழுது செயல்பட விரும்புகிறார்களா? அந்த அளவிற்கான திறமை இவர்களிடம் இருக்கிறதா? இப்போதைக்கு யார் தோல்வி அடைவார்கள், யார் வெற்றி பெறுவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. சண்டையின் முடிவில் எஞ்சியிருப்பவர்களை பார்த்தாலே அது தெரிய வரும். அடுத்த 2 நாட்களில் ஜஸ்டின் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்ய தொடங்கினார். 2 நாட்களுக்கு பிறகு சரவணனும் ரத்தினமும் ஆஸ்பன் இன்டர்நேஷனல் கட்டிடத்திற்கு விமானத்தில் சென்றார்கள். அந்த பெஸ்வானி குடும்பம் 2வது டிஜிட்டல் நாணய வெளியீட்டு விழாவிற்கான பிரஸ் மீட்டிங்கை நடத்தியது. நிகழ்ச்சி இன்னும் தொடங்கவில்லை. அந்த நேரத்தில் ஆஸ்பன் இன்டர்நேஷனல் கட்டிடத்தின் ஒரு பகுதியில் பெஸ்வானி குடும்பத்தின் வேலைக்காரன் ஒருவன் தலையை குனிந்தபடி வீதியில் விதுரனின் முன்பு வந்து மண்டியிட்டு நின்று கொண்டிருந்தான். விதுரன் இப்பொழுது வெறிபிடித்த ஒரு பேயை போல கோபமாக இருந்தார். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ரிவால்வரில் இருந்து வெடித்து வெளியேறும் தோட்டாக்களை போல சத்தமாக கேட்டது. இன்னும் அந்த 2 பொண்ணுங்களை கூட கண்டுபிடிக்க முடியலையா என்று கோபமாக கேட்டார். அதற்கு அந்த நபரோ, ஆமா சார், என்ன மன்னிச்சிருங்க. இந்த டவுன் மொத்தமுமே நாங்க ஏற்கனவே தேடி பார்த்துட்டோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ அந்த எலினா பொண்ணை பார்த்துட்டு எங்களை அந்த இடத்துக்கு வர சொன்னாங்க. ஆனா நாங்க அங்க போறதுக்கு முன்னாடியே அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. ஜாயை காப்பாத்தினா அதே ஆளுதான் எலினாவையும் காப்பாத்தி இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். அந்த ஆளை மட்டும் கண்டுபிடிச்சா அவங்க 2 பேருமே சேர்த்து பிடிச்சிடலாம். நாங்க இன்னும் எங்களோட தேடுதல் வேட்டையை கொஞ்சம் வேகமாக்குறோம் என்று அந்த மனிதன் பேசி முடிப்பதற்குள் தனக்கு அருகில் நின்று கொண்டிருந்த தன்னுடைய அசிஸ்டன்டின் கையில் இருந்த துப்பாக்கியை வேகமாக வாங்கி அதை தன் முன்பு மண்டியிட்டுக் கொண்டிருந்த அந்த நபரின் நெத்தி பொட்டிலேயே வைத்து சுட்டார் விதுரன். அடுத்த நொடி விதுரனின் கண் முன்பாக வேறு யாரும் இல்லை, அவனுடைய அசிஸ்டன்டோ இப்பொழுது அவனுக்கு அருகில் நின்று நடுங்கிக் கொண்டிருந்தார். சார், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னைக்கு டிஜிட்டல் கரன்சி மீட்டிங் இருக்குது இல்லையா? நீங்க அவங்க எல்லாரும் முன்னாடியும் போய் பேசணும். இப்படி ரத்த கலரியா அவங்க முன்னாடி போய் பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க என்று அவசரமாக அசிஸ்டன்ட் கேட்டான். விதுரன் தன்னுடைய அசிஸ்டன்டை கண்களை விரித்து பார்த்தபடி கோபத்தில் குமரிக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு, நான் சொல்றத இப்பவே ஒட்டுமொத்த பெஸ்வானி குடும்பத்தோட வேலைக்காரங்களுக்கும் சொல்லுங்க.
ஜாயை கைது செஞ்சு இப்ப யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள அவளை கண்டுபிடிக்காம இருந்தா ஒட்டுமொத்த எல்லாரையுமே நான் தூக்குல போட்டுருவேன், அவங்களோட குடும்பத்தையும் தூக்குல போட்டுருவேன் என்று உத்தரவிட்டார் விதுரன். அதை கேட்ட அசிஸ்டன்டோ பயத்தில் நடுங்கினார். ஆனால் அவருக்கு எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல இப்பொழுது தைரியமில்லை. இப்படி ஒரு தன்னுடைய உத்தரவை விதுரன் தனது அசிஸ்டன்டிடம் சத்தமாக சொல்லிவிட்டு கதவை பலமாக சாத்திய பின்பு ஆஸ்பன் இன்டர்நேஷனல் கட்டிடத்தின் பிரஸ் மீட்டிங் நடக்கும் இடத்தை நோக்கி சென்றார். ஆனால் அந்த கட்டிடத்தின் வாசலை அடைந்தவுடன் யாரோ அவரை தடுத்து நிறுத்தினார்கள். விதுரன் திகைத்து போனார். தன்னை தடுக்கும் அளவிற்கு தைரியமுள்ள ஆள் இங்கே யார் இருக்கிறார் என்பதை விதுரனால் நம்ப முடியவில்லை. கோபத்தில் யார் ராணி என்று கேட்டார். அதற்கு சரவணன் மிகவும் கனிவாக அமைதியாக பேசுவது போல விதுரனிடம் கை குலுக்க அவனுடைய கையை நீட்டி, நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் விதுரன். என்னோட பேரு சரவணன். திமிர் பிடிச்ச பணக்காரங்களுக்கு பாடம் கத்துக் கொடுக்கறது தான் என்னுடைய வேலையே. உங்களுக்கு இப்போ நான் பாடம் கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்று நக்கலாக வேண்டுமென்றே விதுரனை கடுப்பேத்தும் தோணிய 8:27 பங்க்சுவாலிட்டி முக்கியம். சரவணன் மாசாக விதுரனின் முன்பு தனது கையை நீட்டி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு நின்றான். விதுரன் சரவணனை தனது ஒற்றை புருவத்தை தூக்கியபடி பார்த்தார். இவன் இங்க வர்றதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு என்பது போல விதுரன் சரவணனை பார்த்து கொண்டிருந்தார். இன்று வழக்கத்தை விட லான்ச்சிங் ஈவென்ட்டிற்கு நிறைய மீடியாக்களில் இருந்து வந்திருந்தார்கள். அவர்களது அனைவரது பார்வையும் அந்த லான்ச்சிங் ஈவென்ட்டில் கலந்து கொள்பவர்கள் மீதுதான் இருந்தது. வந்திருப்பவர்கள் என்ன செய்தாலும் அவர்களை அவர்கள் பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். கடந்த முறை விதுரன் எலினாவின் ஃபேமிலியை எலிமினேட் செய்வதற்காக அவரது லான்ச்சிங் ஈவென்ட்டையே கேன்சல் செய்திருந்தார். அது அங்கு வந்திருந்த அனைத்து மீடியாக்களுக்கும் தெரியும். இந்த முறை என்ன நடக்கப் போகிறது என்று மீடியாவில் உள்ள அனைவரும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுவும் சரவணன் விதுரனின் முன்பு கையை நீட்டி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்த்த அனைவரும் இவன் யார் என்பது போல சரவணனை பார்த்து கொண்டிருந்தார்கள். மீடியாவில் இருந்த அனைவரும் ஜாயின் ஃபேமிலியை எலிமினேட் செய்தது நல்லதுதான் என்று நினைத்தார்கள். ஏனென்றால் தற்பொழுது அவர்கள் பீனிக்ஸ் ஃபேமிலியின் ட்ரைட்டர் என்று அங்கிருந்த அனைவரும் நம்பினார்கள். விதுரன் அதுவரை ஜாய் அவரிடமிருந்து தப்பித்து போனதை யாரிடமும் தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தார். அதற்கு ஒரே காரணம், ஒருவேளை ஜாய் அவரிடமிருந்து தப்பித்து சென்றால் அது அவருக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியிருக்கும். அதனால்தான் ஒருமுறை இந்த ஈவென்ட் நல்லபடியாக நடந்து முடிந்துவிட்டால் பின்பு நிச்சயம் ஜாயை அவள் உயிரோடு இருந்தாலும் சரி அல்லது பிணமாக இருந்தாலும் சரி அவர் கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டிருந்தார். சரவணன் அவ்வளவு நேரம் கையை நீட்டிக் கொண்டிருந்தும் விதுரன் பதிலுக்கு சரவணனுக்கு கையை கொடுக்காமல் அவனை ஏற இறங்க பார்த்து கொண்டு நின்றார். விதுரனுக்கு நன்றாக தெரியும் யாரை எப்படி பழிவாங்க வேண்டும் என்று. அனைத்து மீடியாக்களும் விதுரனையும் சரவணனையும் தான் பார்த்து கொண்டிருந்தது. அங்கு தனது ஆட்டிடியூடை காட்ட விரும்பியவர் அவனுக்கு வேண்டுமென்றே கை கொடுக்காமல் அமைதியாக நின்றார். அப்பொழுதும் சரவணன் எதுவும் சொல்லாமல் அவர் முன்பு கையை நீட்டிய வண்ணமே நின்று கொண்டிருந்தான். விதுரனை பொறுத்த மட்டும் சரவணன் இந்த ஈவென்ட்டில் கலந்து கொள்ள தகுதியற்றவன் என்று நினைத்தார். அது மட்டுமில்லாமல் சரவணன் எதற்காக இங்கு வந்திருக்கிறான் என்றும் அவருக்கு நன்றாக தெரியும். ஜாயின் குடும்பம் ஏற்கனவே சரவணனை தனது மருமகன் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தார்கள். அதை வேலாண்டில் சொல்லியிருந்தார்கள். ஆனால் வேலாண்டில் உள்ளவர்கள் ஜாயை சரவணனுக்கு திருமணம் செய்து வைப்பதில் விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் ஜாயின் தாயினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரவணன் தனது மகளை உண்மையாக நேசிக்கிறான் என்று நினைத்த ஜாயின் தாய் நிச்சயம் அவர்களது திருமணத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்று எண்ணினார். அதனால் வேலாண்டில் உள்ளவர்கள் திருமணத்தை மறுத்ததை சரவணனிடம் மறுத்து சரவணனை இங்கு வர வைத்திருக்கிறார். ஆனால் உண்மையில் இது எதுவும் சரவணனுக்கு தெரியாது. சரவணனை பொறுத்தவரை ஜாய் அவனுடைய லிட்டில் சிஸ்டர். ஜாயின் மீது ஜாயின் ஃபேமிலி சுமத்தும் சுமையில் இருந்து அவளை காப்பாற்றுவதற்காகவே அவள் சொன்னதும் அவனும் நடிக்க வந்தான். ஆனால் அது இவ்வளவு தூரம் வந்து நிற்கும் என்று அவனும் எதிர்பார்த்திருக்கவில்லை. சரவணனிற்கும் ஜாயிற்கும் இடையில் உள்ள உறவை பற்றி தெரியாத விதுரன் சரவணன் பணத்திற்காகத்தான் ஜாயை கல்யாணம் செய்து கொள்ள நினைக்கிறான் என்று தவறாக நினைத்திருந்தார். ஜாயை திருமணம் செய்தால் மட்டும்தான் அவனால் சொகுசாக வாழ முடியும். அதற்காக தான் அவளை விட்டு கொடுக்காமல் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான் என்று விதுரன் நினைத்தார். ஒருவேளை உண்மையிலேயே சரவணனுக்கு
எவ்வளவு பவர் இருக்கிறது என்று விதுரனுக்கு தெரிந்தால் நிச்சயம் அந்த ஸ்டேஜிலேயே விதுரன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார். சரவணனின் பவர் தெரியாத விதுரன் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு பின்பு அவனை நோக்கி தனது கையை நீட்டினார். அங்கிருந்த மீடியாவை சேர்ந்த அனைவரும் விதுரன் கை நீட்டுவதை பார்த்ததும் ஆச்சரியமானார்கள். அங்க என்ன நடக்குது? நிஜமாவே மிஸ்டர் விதுரன் ஸ்டேஜில் நிக்கிற அந்த பையனுக்கு கை கொடுக்க போறாரா? மிஸ்டர் விதுரன் கை கொடுக்கிற அளவுக்கு அந்த பையனுக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த ஸ்டேஜில் நிக்கிற பையனை உங்க யாருக்காவது தெரியுமா என்று அங்கிருந்த மீடியாக்காரர்கள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கிருந்த யாருக்குமே சரவணனை பற்றி தெரியவில்லை. உடனே மீடியாவில் உள்ள ஒருவன், மிஸ்டர் விதுரன் இவ்வளவு நல்லவரா இருப்பார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவருக்கு இருக்கிற பணத்துக்கும் பதவிக்கும் அவர் ஓவர் ஹெட் வெயிட் பிடிச்சவரா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா யாருன்னே தெரியாத ஒருத்தர் அவருக்கு கை கொடுக்க நீட்டும் போது கூட யோசிக்காம அவர் கை கொடுக்கிறாரே என்று சொன்னான். தூரத்தில் இருந்து பார்ப்பதற்கு அவர் சரவணனிற்கு கை கொடுப்பது போல இருந்தது. ஆனால் நிஜத்தில் அங்கு நடந்தது கை கொடுப்பது போல சென்ற விதுரன் சட்டென்று தனது கையை கீழே இறக்கிக் கொண்டார். ஒரு மனிதன் கை குலுக்க வரும்பொழுது இன்னொரு மனிதன் கை குலுக்காமல் கையை கீழே போடுவது முதலில் கை நீட்டிய மனிதனை கன்னத்தில் அறிந்து அவமானப்படுத்துவதற்கு சமம். அதைத்தான் விதுரனும் சரவணனுக்கு சென்றார். சரவணன் அதற்கும் ரியாக்ட் செய்யாமல் அமைதியாக நின்றான். கீழே நின்று கொண்டிருந்த மீடியாவை சார்ந்த அனைவரும் விதுரனை ஏதோ ஹீரோ போல நினைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது யதார்த்தமாக திரும்பிய விதுரன் அவர்கள் முகத்தில் எல்லாம் விதுரனை பற்றிய பெருமைகள் இருப்பதை பார்த்தார். பின்பு அருகில் நின்று கொண்டிருந்த சரவணனின் தோளில் தனது கையை வைத்து தட்டினார். பின்பு, நீங்க யாரும் இவரை தப்பா நினைக்காதீங்க, அதே மாதிரி குறைச்சும் இடம் போட்டுறாதீங்க. இவர் வேற யாரும் இல்ல, இவர் பேரு மிஸ்டர் சரவணன். இவரு த வேர்ல்ட் பெஸ்ட் டாப் 10 ஃபேமிலிஸ்ல உள்ள ஃபீனிக்ஸ் ஃபேமிலி சார்ந்தவர் தான். அந்த ஃபேமிலியில இவரு எலைட் ரேங்க் சக்சஸரா இருக்காரு. ஆனா இன்னும் உங்க எல்லாருக்கும் தெரியாதது என்னன்னா, ஃபீனிக்ஸ் ஃபேமிலிய அவங்களோட வாரிசு இவன் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. இவன் இப்போ நம்மகிட்டயே மணி ஓவ் பண்ணியிருக்கான் என்று சொன்னார். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் சரவணனை மிகவும் தாழ்வாக பார்த்தார்கள். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மிஸ்டர் விதுரனுக்கு கை கொடுக்கறதுக்காக ஸ்டேஜில் ஏறி நிற்பான். மிஸ்டர் விதுரன் ரொம்ப அன்லக்கி பர்சன். இல்லைன்னா இவனை மாதிரி ஒருத்தன் கூட ஸ்டேஜில் நிற்க மாட்டார். இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இங்க இவன் வந்ததும் இல்லாம அவ்வளவு பெரிய ஸ்டேஜில் ஏறி நின்று மிஸ்டர் விதுரன் கிட்டயே ஈக்குவலா பேசிக்கிட்டு இருப்பான் என்று அனைவரும் சரவணனை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கு பேசும் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சரவணன் தனது கையில் கட்டியிருந்த வாட்சை பார்த்தான். பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த விதுரனை பார்த்தான். 10:30 ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றேன்னு நீங்க தான் அறிவிச்சிருந்தீங்க. இப்போ ஆல்ரெடி 10:35 ஆயிடுச்சு. ஆல்ரெடி 5 minutes லேட். இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் பங்க்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? டைம் ஆச்சு, சீக்கிரம் போய் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்க என்று சொன்னான். சரவணன் விதுரனை பார்த்து அப்படி சொன்னதும் ஒரு நிமிடம் விதுரன் குழம்பி போனார். இப்ப இவன் நம்ம கிட்ட தன்மையா சொல்றானா இல்ல ஆர்டர் கொடுக்கறானா என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். உடனே சரவணன் அவரை பார்த்து சிரித்தான். பின்பு, எதா இருந்தாலும் அப்புறம் யோசிங்க, இப்ப முதல்ல போய் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க என்று சொன்னான். 8:28 அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? விதுரன் சரவணனை அசிங்கப்படுத்திய பிறகும் சரவணன் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவரை பார்த்து சிரித்துக் கொண்டு நின்றான். பின்பு, இந்த ஈவெண்ட் நீங்க தானே ஆர்கனைஸ் பண்ணீங்க, அப்பனா இதுல பங்க்சுவாலிட்டியா இருக்க வேண்டிய நீங்களே லேட் ஆகலாமா? ஆல்ரெடி 5 minutes லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்க என்று சொன்னான். அங்கிருந்த அனைவரும், இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மிஸ்டர் விதுரனையும் மிரட்டுற மாதிரி சொல்லுவான். இவன் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அவனோட தகுதி இன்னும் தெரியுமா தெரியாதா என்று தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு சரவணனை மிகவும் வெறுப்புடன் பார்த்தார்கள். விதுரனுக்கு சரவணனின் முகத்தில் கான்பிடன்ஸை பார்த்ததும் கோபம் அதிகமானது. உடனே சரவணனை இந்த ஸ்டேஜில் வைத்து அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர் சரவணனை கோபமாக பார்த்து கொண்டு சொன்னார். நீ நிஜமாவே டிஜிட்டல் கரன்சி ஈவெண்ட்ல கலந்துக்கிறதுக்காகத்தான் வந்தியா என்று கேட்டார். அவர் அப்படி கேட்டதும் சரவணன் அவரை பார்த்து சிரித்துக் கொண்டு நின்றான். பின்பு, எஸ் என்ற ஒற்றை வார்த்தையை மட்டும் அவரிடம் சொன்னான். அவனது முகத்தில் கான்பிடன்ஸை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் சரவணனைத்தான் பார்த்து கொண்டு நின்றார்கள்.
சரவணன் அனைவரின் முன்பும் மிகவும் கூலாக நடந்து கொள்வதை பார்த்ததும் விதுரனின் வயிறு எரிந்தது. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இருக்க வேண்டிய ஸ்பாட்லைட்டை இவன் எடுத்துக்குவான். நான் இவனை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா இவன் என்ன அசிங்கப்படுத்திட்டானே என்று தனக்குள் நினைத்தவர் மறுபடியும் கோபத்துடன் சரவணனை பார்த்தார். பின்பு, உன்னை நான் இங்க இன்வைட் பண்ணனா என்று கேட்டார். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, நான் தான் ஏற்கனவே சொன்னல, ஆல்ரெடி 5 minutes ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் போய் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்க என்று மறுபடியும் அசையாமல் சொல்லிக் கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் இது எந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் என்று சரவணனை பார்த்து கொண்டிருந்தார்கள். பீனிக்ஸ் ஃபேமிலியால் அபான் செய்யப்பட்ட யாரும் இந்த ஈவென்ட்டில் கலந்து கொள்ள தகுதி இல்லாதவர்கள் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தும் சரவணன் அங்கு வந்திருந்தது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முதலில் விதுரனருக்கும் அது கோபத்தை ஏற்படுத்தியிருக்க, பின்பு யோசித்தவருக்கு ஒன்று மட்டும் விளங்கியது. நிச்சயம் சரவணன் இங்க வந்ததுக்கான காரணம் ஜாயா தான் இருக்கணும். இந்த ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரவணன் ஜாயை தேடி கண்டிப்பா போவான். அவன் அப்படி போகும்போது நிச்சயமா ஜாய நாம கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் இந்த சரவணனுக்கும் சேர்த்து நான் பாடம் எடுத்துக்கிறேன். நிச்சயம் சரவணன் இங்க வந்ததுக்கான காரணம் ஜாயா தான் இருக்கணும். இந்த ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரவணன் ஜாயை தேடி கண்டிப்பா போவான். அவன் அப்படி போகும்போது நிச்சயமா ஜாய நாம கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் இந்த சரவணனுக்கும் சேர்த்து நான் பாடம் எடுத்துக்கிறேன் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டு சரவணனை பார்த்து வன்மமாக சிரித்தார். விதுரனின் சிரிப்பை பார்த்த சரவணனும் விதுரனை பார்த்து சிரித்தான். பின்பு விதுரன் சொல்ல வேண்டிய திசை பக்கம் கையை காட்டி இங்கிருந்து செல்லுமாறு சரவணன் சைகை செய்தான். அது விதுரனை அசிங்கப்படுத்தியது போல இருந்தது. அங்கிருந்த அனைவரும் சரவணனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மிஸ்டர் விதுரனையே அசிங்கப்படுத்துவான் என்பது போல் தங்களுக்குள் திட்டிக்கொண்டே சரவணனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவனின் அந்த செயல் விதுரனுக்கும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்க, விதுரன் அவனை பார்த்து ஏதோ திட்டுவதற்காக வந்தார். அப்பொழுது அங்கே அவரது பட்லர் வேகமாக ஓடி வந்தார். பாஸ், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ வச்சு ஸ்டார்ட் பண்ணாதான் ப்ரோக்ராம் நல்லபடியா முடிக்க முடியும். நீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. எல்லாருடைய பார்வையும் உங்க மேலதான் இருக்கு. இப்ப நீங்க தப்பா எது பண்ணாலும் அது மீடியா மூலம் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அவங்கள பொறுத்த அளவுக்கு நீங்க இன்னசென்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் சார் என்று அந்த பட்லர் கெஞ்சி கேட்டார். பட்லரின் பேச்சை கேட்ட பிறகும் விதுரனால் சமாதானமாக முடியவில்லை. எவ்வளவு பெரிய பணபலமும் படபலமும் கொண்ட ஃபேமிலியில பிறந்தவனா ஏன் முன்னால பீனிக்ஸ் ஃபேமிலியால அபேண்டன் செய்யப்பட்ட ஒருத்தர் நின்னு பேசுறதுக்கு எங்கிருந்து அவனுக்கு தைரியம் வந்தது? நான் நினைச்சா இப்பவே அவனை பஸ்பமாக்கிடுவேன். ஆனா இவன் இவ்வளவு பேருக்கு முன்னாடி எனக்கு பங்க்சுவாலிட்டியை பத்தி லெசன் நடத்துறான் என்று கோபப்பட்டவர் மறுபடியும் சரவணனை பார்த்து முறைத்துக் கொண்டு ஏதோ சொல்ல வந்தார். அங்கு என்ன செய்தாலும் அது வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிவிடும் என்பதை உணர்ந்த பட்லர் மறுபடியும் விதுரனின் அருகில் சென்றார். சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாரும் உங்களதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க என்று சொன்னார். உடனே விதுரன், இங்க நடக்கிறதெல்லாம் நீயும் பாத்துக்கிட்டு தானே இருக்க. அவன் என்ன பண்றான்னு உனக்கு தெரியாதா? அவனுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு வர என்ன தகுதி இருக்கு? ஜாய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொகுசா வாழலாம் நினைச்சதுனாலதான் அவ பின்னாடி இவன் போறான். சாதாரண ஒரு செல்வாக்காக இப்படி ஒரு பொண்ணு பின்னால சுத்துற இவன் எனக்கு பங்க்சுவாலிட்டியை பத்தி சொல்லி தரானா என்று சொல்லி தனது கையை இறுக மடித்துக் கொண்டு சரவணனை பார்த்து முறைத்தார். அவரது பார்வை விட்டால் அவனை அங்கேயே அடித்து விடுவது போல் இருந்தது. உடனே பட்லர், சார், நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. முதல்ல இன்னைக்கு நடக்கிற ஈவெண்ட் நல்லபடியா பண்ணி முடிங்க. ஏற்கனவே இந்த ஈவெண்ட்டை நம்ம கேன்சல் பண்ணும்போது எல்லாரும் உங்க மேல ரொம்ப வருத்தத்திலையும் கோபத்திலையும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எதுக்காக அந்த ஈவெண்ட்டை நம்ம கேன்சல் பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது அமைதியானாங்க. இந்த தடவையாவது இந்த ஈவெண்ட் நம்ம நல்லபடியா நடத்தணும். இல்லைன்னா அவங்கள நம்மளால சமாதானப்படுத்தவே முடியாது சார் என்று சொன்னார். பட்லர் சொல்வதும் ஒரு வகையில் உண்மை என்பதை விதுரன் புரிந்து கொண்டார். சரி, எதா இருந்தாலும் நான் இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த சரவணன் மேல எப்பவுமே ஒரு கண்ணு வைங்க. அவன் எப்ப என்ன செய்யறான்னு கண்காணிச்சுட்டே இருங்க. நிச்சயம் அவன் ஜாய தேடி போவான். ஒருவேளை அவன் ஜாய தேடி கண்டுபிடிச்சிட்டானா அதுக்கப்புறம் அவனை அங்கேயே அடிச்சு போட்டு நம்ம ஆளுங்களை விட்டு
ஜாய என்னோட இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லுங்க என்று சொன்னார். ஜாயை தனது இடத்திற்கு கூட்டி வர சொன்னதை கேட்டதும் பட்லர் குழம்பி போனார். பின்பு, சார் எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக அந்த பொண்ணை உங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு வரணும்? பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா இருந்தா நம்ம ஆளுங்களை வச்சே கொடுக்கலாமே என்று சொன்னார். அதை கேட்டதும் திடீரென்று விதுரன் சிரித்துக் கொண்டு சொன்னார், கண்டிப்பா அவளுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. ஆனா சாதாரண பனிஷ்மெண்ட் இல்ல. நம்ம ஃபேமிலியில யாரையாவது டார்ச்சர் பண்ணணும்னா என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களோ அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்க போறேன் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் பட்லர் அதிர்ந்து போனார். என்ன, அந்த பனிஷ்மெண்டா? ஆனா அது அந்த சின்ன பொண்ணு எப்படி தாங்குவா என்று யோசிக்கும் பொழுதே அவருக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அந்த ஃபேமிலி மனிதர்களை டார்ச்சர் செய்வதில் மிகவும் கை தேர்ந்த ஃபேமிலி. அவர்கள் பேசிக்கொள்ளும் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சரவணன் சிரித்துக் கொண்டு சொன்னார், உங்களுக்கு இன்னும் இங்க இருந்து போறதுக்கு மனசு இல்லையா என்று கேட்டான். உடனே விதுரன் சரவணனை பார்த்து முறைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அவர் அங்கிருந்து சென்றதும் அவ்வளவு நேரம் சரவணன் அருகில் நின்று கொண்டிருந்த ஜஸ்டின் பேச ஆரம்பித்தார். என்ன பாஸ், அவரை இப்படியே விட்டுட்டீங்க? அவருக்கு எந்த கிஃப்டும் கொடுக்கலையா என்று கேட்டான். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னுடைய எதிரிய நான் அவ்வளவு சாதாரணமா விட்டுற மாட்டேன். அவர் இப்ப போன வேகத்திலேயே என்னை தேடி திரும்பவும் வருவார் பாரு. 829 விதுரனின் நியூ டார்கெட். சரவணனிடம் பேசிவிட்டு விதுரன் அங்கு அவருக்காக அமைக்கப்பட்டிருந்த மேடையில் சென்று நின்றார். அங்கிருந்த மைக்கை பிடித்து அவருக்கு முன்பு அமர்ந்திருந்த அனைவரையும் பார்த்து புன்னகைத்தார். அந்த ஈவெண்டில் உள்நாட்டைச் சேர்ந்தவர்கள், வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று பல பேர் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்டுகள். அவர்கள் அனைவரும் எக்கனாமிஸ்ட், பேங்கர்ஸ், ஸ்டாக் எந்தியோசிஸ்ட் போன்றவர்கள்தான். அங்கு வந்திருந்த அனைவரும் சற்று நேரத்திற்கு முன்பு சரவணனும் விதுரனும் நேருக்கு நேர் நின்று கொண்டிருந்ததை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்ப்பதற்காக முதலில் விதுரன் தான் குரலை சரி செய்து கொண்டு ஏதோ இரும்புவது போல செய்தார். அவரின் செய்கையை பார்த்த அனைவரும் தங்களுக்குள் பேசுவதை விட்டுவிட்டு அமைதியாக விதுரன் என்ன பேச வருகிறார் என்பதை கேட்கத் தொடங்கினார்கள். விதுரன் அவர்கள் அனைவரையும் பார்த்து சிரித்த முகத்துடன் பேசத் தொடங்கினார். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், நான் இன்வைட் பண்ண இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் என்ன பத்தியும் என்னோட ஃபேமிலி பத்தியும் ரொம்ப நல்லா தெரியும். நீங்க கடந்த பல வருஷமா எங்களோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க இல்லைன்னா நான் இப்ப இங்க நிக்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். இது வரைக்கும் எப்படி எங்களை நீங்க சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் என்று சொன்னார். பின்பு, கடந்த முறை இந்த ஈவெண்ட்டை ஒரு சின்ன இஷ்யூனால கேன்சல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால உங்கள பல பேருக்கு இதுல மன உளைச்சலும் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாத்துக்கும் இப்ப நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை நான் ப்ராப்பரா எடுத்து முழு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணுவேன். இன்னைக்கு நான் எதுக்காக இந்த ஈவெண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே என்று கேட்டார். பின்பு, நம்ம எல்லாரும் ரீசெண்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் டிஜிட்டல் கரன்சி சிஸ்டம். இது மார்க்கெட்ல பல பேரால உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இது ஒரு முழு பெனிஃபிட்ஸையும் நம்மளால ப்ராப்பரா அனுபவிக்க முடியல. ஏதோ ஒரு இஷ்யூ ஏற்பட்டு அது தடங்களா இருக்கு. இதனால நம்மள மாதிரி ஆளுங்களும் சரி, பொதுமக்களும் சரி ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது சரி பண்றதுக்கு நிறைய பேர் அவங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனாலும் இதுக்கான ஒரு சரியான தீர்வை அவங்களால கொடுக்க முடியல. இதை கண்டிப்பா ஒரு தீர்வு கட்டியே ஆகணும்னு ஒரு முடிவோட தான் இந்த டிஜிட்டல் கரன்சி மாடலை பெஸ்வானி ஃபேமிலி எடுத்து செய்யலாம்னு முடிவு பண்ணோம். நாங்க நினைச்சதை விட அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. கண்டிப்பா இது உங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இது நாங்க வெறும் ப்ராஃபிட் நோக்கத்துக்காக மட்டும் உருவாக்கல, மக்களோட தேவைக்காகவும் தான் உருவாக்கி இருக்கோம். இந்த டிஜிட்டல் கரன்சி மாடலை உருவாக்குறதுக்கு எங்களோட டீம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இதை உருவாக்குறதுக்காக நிறைய நாட்டுல உள்ள எத்தனையோ பேர் பெரிய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களால அதெல்லாம் சாதிக்க முடியல. அத நம்மளோட பெஸ்வானி ஃபேமிலி சாதிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதோட பெனிஃபிட்டை நீங்க எல்லாரும் முழுசா அனுபவிக்கணும்னு நான் விரும்புறேன் என்று சொன்னார். அவர் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவர்களின் முகத்தில் ஆச்சரியம் எழுந்தது. இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் என்றும் இதன் மூலம் விஸ்வானி ஃபேமிலிக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் என்றும் அவர்களுக்கு நன்றாக தெரியும்.
இந்த ப்ராஜெக்டை எடுத்து செய்வதற்கு பல ஃபேமிலிகள் முயற்சித்தாலும் அவர்கள் அதை சரியாக முடிக்க முடியாமல் கைவிட்ட கதையும் அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும். இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை செய்வதற்கு தகுதியானவர் பெஸ்வானி ஃபேமிலி மட்டும்தான் என்று அவர்களும் நம்பினார்கள். அதனால் விதுரன் பேசிக் கொண்டிருந்ததை விதுரன் ஃபேமிலி மட்டுமல்லாமல் அங்கு வந்திருந்த பீனிக்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்தவர்களும் மற்ற பல நாடுகளில் இருந்து வந்திருந்தவர்களும் ஆச்சரியத்துடன் ஆர்வத்துடனும் கேட்டார்கள். பெஸ்வானி ஃபேமிலி இதை லான்ச் செய்துவிட்டால் அவர்களது பவர் இன்னும் அதிகரித்துவிடும். அதன் பிறகு அவர்களை பீனிக்ஸ் ஃபேமிலியால் கூட தொட முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் மிகவும் பலமானவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதும் அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும். அதனால் அவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது, எப்படியாவது பெஸ்வானி ஃபேமிலியுடன் நட்புறவாக கொள்ள வேண்டும் என்று அங்கிருந்த அனைவரும் தங்கள் மனதிற்குள் நினைத்துக் கொண்டார்கள். விதுரன் தனது மனதில் தோன்றிய அனைத்தையும் பேசி முடித்துவிட்டு அங்கிருந்த அனைவரது முகத்தையும் பார்த்தார். அவர்கள் அனைவரது முகத்திலும் அவர் மீதான மரியாதை தெரிந்தது. அவர்கள் அனைவரும் அவரை பார்த்து புன்னகைத்தார்கள். அது மட்டுமில்லாமல் அவரின் ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆவதற்காக அவரை ஹானர் செய்யும் விதமாக அங்கிருந்த அனைவரும் அவரை பார்த்து கிளாப் செய்து தங்கள் மரியாதையை தெரிவித்தார்கள். அதையெல்லாம் பார்த்த விதுரனுக்கு ஏதோ வானத்தில் பறப்பது போல இருந்தது. அவர் சிறு வயதில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு கிளாப்ஸும் மரியாதையும் பெற்றதற்கு பிறகு இன்றுதான் அவருக்கு இவ்வளவு பெரிய கிளாப்ஸும் மரியாதையும் கிடைக்கிறது. பின்பு அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள், மிஸ்டர் விதுரன், உங்க மேல எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க பெஸ்டா பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். ப்ளீஸ் உங்களோட அந்த ப்ராடக்ட் எங்க கிட்ட காட்ட முடியுமா என்று கேட்டார்கள். உடனே விதுரன் சிரித்துக்கொண்டு, கண்டிப்பா. என்னோட இந்த டிஜிட்டல் கரன்சி பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு காரணமே உங்க எல்லார்கிட்டயும் என்னோட ப்ராடக்ட காட்டணுன்றதுக்காக தான். ஜஸ்ட் வெயிட் என்று சொன்னவர் அவருக்கு சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த அவரது ஆட்களை கண் காட்டினார். உடனே ஓகே சார் என்று சொல்லிவிட்டு அவன் வேகமாக அங்கிருந்த லேப்டாப் மூலம் பென் டிரைவை கனெக்ட் செய்து ப்ராஜெக்டரில் அவர்களுடைய ப்ராடக்ட் பற்றிய டீட்டெயில்ஸ் ஓடும்படி செய்தான். உடனே விதுரன் சேர்த்து கொண்டே அந்த ப்ரொஜெக்டர் அருகில் சென்றவர் அங்கு தெரிந்த அனைத்தையும் ஒன் பை ஒன்றாக எக்ஸ்பிளைன் செய்தார். அந்த ப்ராஜெக்டரில் பாதி கோடிங் ஃபார்மேட்டில் இருந்தது. அதை சாதாரண ஆட்களால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் அனைவரும் குழம்பிக் கொண்டு அவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தார்கள். கம்ப்யூட்டரில் கோடிங் பற்றி யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவர்களெல்லாம் வியப்பில் ஆழ்ந்தார்கள். இப்படி கூட செய்ய முடியுமா என்று அந்த ப்ராஜெக்ட் பற்றி மிகவும் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். விதுரன் அனைத்தையும் அவர்களிடம் எக்ஸ்பிளைன் செய்து முடித்துவிட்டு பின்பு அவர்களது முகத்தை பார்த்தார். அதன் அர்த்தம் தெரிந்தவர்கள் அவரை ஆச்சரியத்துடனும் அதன் அர்த்தம் புரியாதவர்கள் ஒருவித குழப்பத்துடனும் விதுரனை பார்த்தார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் பேசினான். இதுல எந்த ஒரு மேஜர் ப்ராப்ளம் இல்லைன்னா கண்டிப்பா நாங்க இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதுக்காக நாங்க ஓட் பண்றோம் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அடுத்தடுத்து உள்ளவர்களும் சொன்னார்கள், ஆமா, இதுல எந்த ஒரு மேஜர் ப்ராப்ளம் இல்லைன்னா நாங்களும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் அனைவரும் அப்படி சொன்னதும் அதுவரை சிரித்துக் கொண்டிருந்த விதுரனின் முகம் மாறியது. அது என்ன, ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இல்லைன்னா என்னோட ப்ராடக்ட்ல எப்படி பிரச்சனை வரும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவர் முதலில் அந்த பேச்சை ஆரம்பித்தவனை எரித்து விடுவது போல பார்த்தார். பின்பு அவனது முகத்தை நன்றாக மனத்திற்குள் ஏத்திக் கொண்டவர் அங்கிருந்தவர்களை பார்த்து சிரித்தார்.